சார் கேக்குதுங்களா சார்? ஹலோ. ஹலோ. ஓகே, இன்னும் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். நம்ம அதர் மெம்பர் ஜாயின் ஆகிட்டோம், அப்புறம் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ரைட் சார். ஓகே ரைட் சார். ஓகே சார். Call option. வணக்கம். மீட் வந்து நான் உள்ள ஜாயின் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் ஆகுது என்னோட லைன், இன்டர்நெட் லைனு. அப்புறம் உங்களுக்கு எதாவது அப்படி நடக்குதுங்களா? இல்லைங்க சார், அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க சார். கரெக்டா இல்லைங்க சார். டக்குனு வந்து இந்த மீட் செஷன் வந்து நான் உள்ள குடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன். என்ன ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ண உடனே எனக்கு அப்படியே ஸ்க்ரீன் ஹேங் ஆகுது. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இதாகுது. போன தடவை பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, நம்ம சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆச்சுங்க. இந்த தடவை வந்து அப்படியே ஹேங் ஆகி அந்த என்னோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கட் ஆகுது. இது எதனாலன்னு தெரியலீங்களே.
என்னோட ஸ்கிரீன் தெரியுது இல்லைங்களா சார்? தெரியுதுங்க சார், தெரியுதுங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஓகே, நம்ம ஆப்ஷன் ஸ்டார் பிகினிங்ல இருந்து பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணிடலாங்க. எப்பயும் ஆப்ஷன் ஸ்டார் வந்து நீங்க லாகின் பண்றதுக்கு பிஃபோர் என்ன பண்ணணும், அலைஸ் ப்ளூ நம்ம லாகின் பண்றோம். ஓகேங்களா? அலைஸ் ப்ளூ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ப்ரீ மார்க்கெட் முடியுது பாத்தீங்களா, அதுதான் நம்மளோட ஓப்பனிங் ஸ்ட்ரைக். சரிங்களா? அப்ப 25 450 அப்படின்னு என்ன பண்ணணுங்க, நமக்கு எங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அந்த பிரைஸ் லோட் பண்றோம். அப்ப இன்னைக்கு காலையில் என்ன பண்ணிருப்போம், 25,450 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிருக்கோம். சரிங்களா? இதை லோட் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்துறோம். ஓகேங்களா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் அலைஸ் ப்ளூ லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம ஆப்ஷன் ஸ்டார் நான் வந்து ஒர்க் பண்றோம். இதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்டானது பாத்தீங்கன்னா வீக்லிக்கு நமக்கு எக்ஸ்பிரி டேட்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம சில கிளைண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த எக்ஸ்பிரி டேட்ஸ் வந்து அவங்க வந்து மிஸ்மேட்ச் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜூலைக்கு பதிலா என்ன பண்ண ஜூலை 26 வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி பண்ண வேண்டாங்க. இந்த வார எக்ஸ்பிரி பாத்தீங்கன்னா நமக்கு அலைஸ் ப்ளூலயே நீங்க வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் டைப் பண்ணாவே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இங்க பாருங்க, இப்ப 24550 வச்சுக்கலாம். இப்ப இந்த ஓகேங்களா? இப்ப பாருங்க 25450 பாருங்க, இப்படி கொடுத்த என்ன வருதுன்னா நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பிரிஸ் வருது இல்லைங்களா? எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா? நமக்கு எது கரெக்டான எக்ஸ்பிரி, இந்த வார எக்ஸ்பிரி. சரிங்களா? அப்ப என்னது பாருங்க 10th ஜூலை. அப்ப என்ன பண்றோம், 10th ஜூலை செலக்ட் பண்றோம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுங்க, அடுத்து புட் ஆப்ஷன் கொடுக்குறோம். சரிங்களா? இப்படி கொடுத்துட்டு ஜஸ்ட் 10th ஜூலை. இப்படி நீங்க நம்ம ஈஸியா ஃபில்டர் பண்ண முடியும். சரிங்களா? இங்க இருக்கிற பாக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 25,450 கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துறீங்க. அதுக்கு அடுத்து JULன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஜூலைல இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே ஃபில்டர் ஆயிருக்கு பாருங்க நீட்டா. சரிங்களா? அப்ப என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன், செகண்ட் புட் ஆப்ஷன். ஓகே, இதை கொடுத்து ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்துறோம். ஓகேங்களா? ஓகே பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பிரைஸ் சார்ட். சரிங்களா? நம்ம இந்த பிரைஸ் சார்ட்ல வந்து நமக்கு வந்து மொத்தம் 4 இண்டிகேட்டர்ஸ் இருக்குங்க. அதுல வந்து கால் பிஓசி, அடுத்து காலோட பிவேப், அடுத்து புட் பிஓசி, அடுத்து புட்டோட பிவேப். ஓகேங்களா? இதுல பிஓசி அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். சரிங்களா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எங்க பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே பாரு, இன்னைக்கு காலையில இருந்து பிஓசி வந்து 148.60 இருந்தது. இது கால் பிஓசி. அப்ப என்ன இருக்குன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஹெவியா ஹிட்டா இருக்குது. சரி, யாருக்கோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பையிங் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க இல்லைங்க பாத்தீங்களா, ஹிட் ஆன உடனே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருச்சு. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு தடவையும் அது கிட்ட போறப்போ அந்த பிரைஸ் இறங்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும், இப்போ ஒரு மொமெண்டம் வரணும், ஹை மொமெண்டம் வேணும் அப்படின்னா என்ன எடுத்தாங்க, இந்த 148 வந்து பிஓசி பிரேக் ஆகிறப்போ ஒரு ஹையர் மொமெண்டம் கிடைக்கும். சரிங்களா? ஆனா ஆனா அது வந்து கிடைக்குமா இல்லையாங்கிறது எப்படி தெரியுங்க? ஓகேங்களா? அதுக்காக எம்எஸ்சி கொடுத்துருக்கோம். சரிங்களா? எம்எஸ்சிங்கிறது இப்ப என்ன கரண்ட் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். சரிங்களா? அதனால எப்பவுமே என்ன சொல்றேங்க, நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல மட்டும்தான் என்ட்ரி பண்ற சொல்லும். இன்னைக்கு காலையில இருந்தே பாருங்க என்ன இருக்குங்க, போத் சைடு கிரீன் இருக்கு. அப்ப என்ன மார்க்கெட்டுங்க, இது வந்து வாலட்டைல் மார்க்கெட். இந்த வாலட்டைல் மார்க்கெட் இருக்க போது நமக்கு இன்னைக்கு காலையில தெரிஞ்சதுங்களா, நமக்கு ஃப்ரைடேவே தெரிஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? அப்படிங்கல வந்து அப்படிங்கல நமக்கு வந்து பிஃபோராவே நம்ம எம்எஸ்சில இண்டிகேஷன் பண்ணுது. இன்னைக்கு மார்க்கெட் வாலட்டைலா தான் இருக்கும். நமக்கு என்ன பண்ணலாங்க, இங்க வந்து அளவான லாட் எடுங்க, இல்ல எடுக்க வேண்டாம்னு சொல்லுது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாங்க, எப்பெல்லாம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ எஸ்டிஆர்ல அப்ப என்ட்ரி பண்ணலாம், இல்லைன்னா என்ட்ரி பண்ண வேண்டாம். சரிங்களா? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோங்க, ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி செக் பண்றீங்க. எம்எஸ்வில உங்களுக்கு வந்து பண்ண ட்ரெண்டிங் தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்ப மார்க்கெட் வாலட்டைலா இல்ல சைட் வேஸா அப்படிங்கிற என்ன பண்றாங்க, நீட்டா ஃபில்டர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன பண்றாங்க, எஸ்டிஆர்ல நம்ம செக் பண்ணி பாக்குறோம். சரி, எஸ்டிஎல்ல 0க்கு மேல எந்த லைன் இருக்குங்க, 0க்கு மேல கிரீன் இருக்கு. ஓகேங்களா? சைட்வேஸ் மார்க்கெட்னு என்னதுங்க, சைட்வேஸ் மார்க்கெட்னா போத் சைடு நமக்கு ரெட் இருக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன மார்க்கெட் இருக்குங்க, இன்னைக்கு வாலட்டைல் மார்க்கெட். அப்படின்னு என்ன அர்த்தங்க, இந்த சைடும் கிரீன் இருக்கு, இந்த சைடும் நமக்கு கிரீன் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து வாலட்டைல் மார்க்கெட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னதுங்க, இங்க இருக்கு எஸ்டிஆர். எஸ்டிஆர் பாருங்க 0க்கு மேல நம்ம கிரீன் லைன் மட்டும் தான் இருக்கு. ஆனா சைட்வேஸ்ல எப்படி இருக்குங்க, 0 கீழே 2 லைனுமே இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? சைட்வேஸ்க்கும் வாலட்டைல் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, புரியுதுங்க சார், புரியுது. புரிஞ்சு இல்லைங்களா? சைட்வேஸ்ல நம்ம கால்ஸ் இருக்கிற ஓடிஎம், அடுத்து புட் சைட் ஓடிஎம் ரெண்டுமே ரெட்ல இருக்கும். சரிங்களா? ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு பாருங்க, நம்ம கால் சைடுல கிரீன் இருக்கு, அடுத்து புட் சைட்லயும் இன்டர்மீடியட் கிரீன் இருக்கு. ஒரே ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் 25,350 புட் ஆப்ஷன் அங்க செல்லிங் வச்சிருக்காங்க. இதுதான் கீ லெவல். இது எப்ப தெரிஞ்சதுங்க, ஃப்ரைடேவே நமக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? இந்த கீ லெவலை உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் அக்ரெசிவா ஃபால் ஆகும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் இதே ரேஞ்சுக்குள்ளேயே
நமக்கு மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கும். ஒரு ஆஃப்டர்நூன் செஷன்ல 25,500 வரைக்கும் வர சான்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி என்ன பண்றோம் சார், நம்ம நீட்டா எம்எஸ்வி அடுத்து எஸ்டிஆர் நம்ம அதர் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீட்டா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இது என்ன பண்ணிட்டா இப்ப இருக்கிற புது வெர்ஷன்ல, சரிங்களா, புது வெர்ஷன்ல என்ன பண்ணிருக்கோம், இந்த மாதிரி நம்ம டீகோட் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது வந்து மார்க்கெட் டேஷ்போர்ட்னு சொல்லிட்டுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சார்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குது, அதுல கால் அண்ட் புட் ஆப்ஷன் எப்படி இருக்கு, ஸ்டாண்டில் சார்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, விக்ஸ் சார்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்படி என்ன பண்ண முடியும், நம்மளால ஒரே இதுல ஒரே டேஷ்போர்ட் யூஸ் பண்ணி நீட்டா கிளியர் கட்டா பார்க்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வந்து 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்க, ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன், அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குங்க, புட் ஆப்ஷன். அப்ப காலுக்கு தனியா ஃபில்டர் பண்றோம், அடுத்து புட் தனியா ஃபில்டர் பண்றோம். கரெக்ட்டுங்களா? அடுத்து என்ன இருக்குங்க, ஸ்டாண்டில் இருக்கு. சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு விக்ஸ் அண்ட் எக்ஸ்ஆர்பி வேணும்னா இங்க பாருங்க, இங்க பூரா 3 டிசேபிள் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இது என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்க டிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிரும். ஓகே பாருங்க, இப்போ வந்து கால் ஆப்ஷன் ஷூட் அப் தெரியுதுங்களா? புரிஞ்சுங்களா? ஓகே பாருங்க, இப்போ நம்ம எனேபிள் பண்ணனும் என்ன ஆகுது பாருங்க. பாருங்க, இப்போ கால் ஆப்ஷன் கிரீன்ல வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்குங்க, அடுத்து புட் ஆப்ஷன் ரெட்ல இருக்கு, ஸ்ட்ராடல் ரெட்ல இருக்கு, டிஎஸ்டிஆர் என்ன சொல்லுதுங்க, டிஎஸ்டிஆர் ரிவர்சல் பாசிபிள், அது ஒயிட்ல இருக்கு. அடுத்து என்ன இருக்குங்க, அடுத்து எக்ஸ்ஆர்பி, அடுத்து விக்ஸ். இப்போ இங்க நீங்க சார்ட்டை ரீட் பண்றீங்க பாத்தீங்களா, இங்க ரீட் பண்றது எல்லாமே என்ன பண்ணிட்டோங்க, நீட்டா இங்க வந்து மார்க்கெட் டேஷ்போர்ட்ல டீகோட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்க ஒவ்வொன்றுமே இப்போ பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்க, பிரைஸ், விவேப், பிஓசி, எஸ்டிஆர். இது நீங்க தனித்தனியா நீங்க பார்த்து ஃபில்டர் பண்றதுக்கு இந்த பாயிண்ட்ல நம்ம பை எடுக்கலாமா, இல்ல கால் வந்து மொமெண்டம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கோங்க, ஜஸ்ட் இந்த இடத்துல கிரீன் கலர் வந்துருச்சுன்னு அர்த்தங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல வருது பாத்தீங்களா, கால் ரைசிங், அப்போ ஒரு மொமெண்டம் வந்திருக்குன்னு சொல்லுது. ஓகேங்களா? இதே மாதிரி பாருங்க, அடுத்த புட் ஆப்ஷன் என்ன இருக்குங்க, இங்க புட் வெரி வீக், அப்ப என்ன அர்த்தங்க, இங்க புட் ஆப்ஷன் இப்ப செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க அக்ரெசிவா. புரியுங்க? அப்ப ஆப்ஷன் பையர் எந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க, எஸ்டிஆர் நம்ம பார்த்தாவே தெரியுது நீட்டா, என்னதுங்க 0 என்ன லைன் இருக்குங்க, நம்ம கிரீன் லைன் இருக்கு. அப்ப ஃபோக்கஸ்ல எங்க இருக்கணும், நம்ம கால் ஆப்ஷன்ல தான் இருக்கணும். சரிங்களா? அத வந்து 100% கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன நமக்கு தேவைங்க, புட் ஆப்ஷன். அங்க புட் ஆப்ஷன்ல செல்லிங் பண்ணா தான் அந்த கால் ஆப்ஷன்ல மொமெண்டம் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? அப்ப நீட்டா நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி செக் பண்றோம், அதுக்கப்புறம் எஸ்டிஆர் பார்க்கறோம் பாருங்க. எஸ்டிஆர் பார்த்துட்டு மத்த இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதுக்கு பதிலா ஜஸ்ட் நீங்க மார்க்கெட் டேஷ்போர்டு வந்தீங்கன்னாவே இந்த 2ல எது கிரீன் இருக்கு, கால் ஆப்ஷனா அடுத்து புட் ஆப்ஷனா. சரிங்களா? இப்ப எம்எஸ்வி ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். எம்எஸ்வில ட்ரெண்டிங் மார்க்கெட் தான் என்ட்ரி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா முடிஞ்சது. செகண்ட் கிரைட்டீரியா என்ன பண்றோங்க, மார்க்கெட் டேஷ்போர்ட்ல வந்துட்டு 2ல எது கிரீன் இருக்குன்னு பாருங்க, அந்த சைடு என்ட்ரி பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? இத இன்னமும் என்ன பண்ணிருக்குன்னா டீகோட் பண்ணீங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஃபைனல் அனலைசிஸ் இல்ல. இப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, இப்ப என்ன பண்ணிருக்குன்னா நம்ம கால் சைட் பை சொல்லுது, புல்லிஷா இருக்குன்னு சொல்லுது. ஆனா பெர்சன்டேஜ் என்னங்க, 60%. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமா இல்ல கம்மியான்னு சொல்லுது. என்ன சொல்லுதுங்க, மீடியம். மீடியம் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லுது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணிட்டோம், ஒரே இதுல நம்ம இந்த மார்க்கெட் டேஷ்போர்ட் என்ன பண்ணிட்டோங்க, மேல கூட கால் ஆப்ஷனையும் பாத்தீங்கன்னா அதை டீகோட் பண்ணி உங்களுக்கு இதுல கொடுத்தாச்சு. அடுத்து புட் ஆப்ஷனுக்கும் இந்த டேஷ்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸ்டாண்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இப்ப செல்லர்ஸ் இருக்காங்களா பையர்ஸ் இருக்காங்களா பாருங்க, என்ன இருக்குன்னு பாருங்க, செல்லர் ஸ்ட்ராங். அப்ப யார் உள்ள இருக்காங்க, இப்ப செல்லர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியும் என்ன பண்ணிட்டாங்க, நீட்டா இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு சில கிளைண்ட் இப்ப ஓகே இங்க பாருங்க, விக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோ ஜீரோ ட்ரேட்ஸ் வந்திருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி என்ன பண்றாங்க, இப்ப நம்ம வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோமோ இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டாங்க, இப்படி விஷுவலாவே கொடுத்தாச்சு. விஷுவலாவே இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல, சரி இப்ப நான் பை எடுக்கலாமா, இப்ப ஹீரோ ஜீரோ ட்ரேட்ஸ் வந்திருக்குதா அப்படின்னு என்ன பண்ணலாங்க, இந்த டேஷ்போர்ட் பாத்தீங்கன்னாவே நம்மளால எளிமையா புரிஞ்சுக்க முடியும். சார் அந்த ஸ்ட்ராடல் பத்தி சொல்ல முடியுமா சார்? ஓகே சார், இப்போ வந்து செல்லர் ஸ்ட்ராங் தான் இருக்குங்க சார். ஆமாங்க சார். அப்ப வந்து என்ன சார், பை பண்ணக்கூடாது அர்த்தமா, செல்லர் ஸ்ட்ராங்னா கீழே போகுது அர்த்தமா சார்? இல்ல இப்ப செல்லர்னா யாருங்க சார், நம்ம பொறுத்த வரைக்கும் செல்லர் அப்படின்னா ஸ்ட்ராடல் செல்லர்ஸ், போத் சைடு செல் பண்றவங்க செல்லர்ஸ். கரெக்ட்டுங்களா சார்? அப்ப ஸ்ட்ராடல் செல்லர்ஸ்னா போத் சைடு செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சம் என்னன்னா போத் சைடு செல் பண்ணிட்டே இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அதுவே வந்து பையர் ஸ்ட்ராங்கா மாறின பட்சம் என்ன ஆகுன்னா, அந்த ஸ்ட்ராடல் செல்லருக்கு எஸ்எல் ஹிட் ஆயிட்டு இருக்குது, அவங்க வெளியே போயிட்டு இருக்காங்க, ஷார்ட் டேர்ம் ரேலி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அது நல்ல பவர்ஃபுல்லான மொமெண்டம் கொடுக்கும். இப்ப செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல பை எடுத்தா என்ன ஆகுன்னா, அந்த பாயிண்ட் அங்க மொமெண்டம் இருக்கும், ஆனா அளவான மொமெண்ட் தான் இருக்குங்க. 100 ரூபாயில இருந்து 110 ரூபா 120 ரூபா மொமெண்ட் ஆகும், திரும்ப 100 ரூபாய்க்கே வந்துருங்க. அவங்க இருந்து திரும்ப 120 ரூபாய்க்கு போகும், திரும்ப 100 ரூபாய்க்கே வந்துரும். கரெக்ட்டுங்களா? அது செல்லர் ஸ்ட்ராங், ஏன்னா அவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா,
அந்த செல் பண்றதுல அங்க ஒரு சின்ன மொமெண்டம் கால் ஆப்ஷன்ல குடுக்குறாங்க காலையில இருந்து. புரியுதுங்களா சார்? இதுவே பை ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன ஆயிருக்குங்க? ரூ. 100 இருந்தது ரூ. 300 போயிருக்கும். சார் அதாவது மார்க்கெட்ல செல்லரும் இருக்காங்க, பையர் இருக்காங்க. 2 பேரும் தான். இப்ப யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க? நம்ம செல்லர்ஸ். அப்ப செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன் ஸ்ட்ராங்கா இருக்காங்க? அவங்களுக்கு தான் தெரிஞ்ச மார்க்கெட் வாலட்டிலிட்டியா இருக்கு. அப்ப என்ன அர்த்தங்க? போத் சைடு செல் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல அந்த பிரைஸ் டீகே நடக்குது பாத்தீங்களா? அதுல கேபிடலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சார்? இந்த ஹீரோ ஜீரோ கால்ல எப்படிங்க சார்? ஓகே. இப்ப ஹீரோ ஜீரோ ட்ரேட்ஸ் எப்படி நம்ம அட்டெண்ட் பண்றோம் அப்படின்னாங்க சார், அங்க வந்து அதிகமான சப்ளை இருக்கணும். கால் அண்ட் புட் ஆப்ஷன்ல. சரிங்களா? அப்ப கால் அண்ட் புட் ஆப்ஷன்ல ஒரே நேரத்துல என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ராடல் செல்லர்ஸ் அதிகமா செல் எடுப்பாங்க. கரெக்ட்டுங்களா சார்? ஓகே சார். அப்படிங்கல என்னாங்கன்னா, இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்பிரி ட்ரேட்னு வச்சுக்கோங்க சார். எக்ஸ்பிரி டே அப்ப பார்த்தீங்கன்னா, காலையில கால் ஆப்ஷன் ரூ. 100 இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி புட் ஆப்ஷன் ரூ. 100 இருக்கு. ஓகேங்களா? அங்கிருந்து ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு 2மே ரூ. 50 வந்துருச்சுன்னு வச்சுக்கலாங்க. சரிங்களா சார்? இப்ப அந்த பர்ட்டிகுலர் இருக்கக்கூடிய 50 இருக்கக்கூடிய அந்த பிரைஸ் லோ பிரைஸா, இல்ல எக்ஸ்ட்ரீம் லோ பிரைஸா, இல்ல ஹை பிரைஸான்னு எப்படி தெரியும் சார்? ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த எக்ஸ்ஆர்பி அண்ட் விக்ஸ் குடுத்துருக்கோம். அப்ப என்ன அர்த்தங்க? மேக்ஸிமம் டிகே அந்த பர்ட்டிகுலர் சமயத்துல நடந்துருச்சு அப்படின்னா, இந்த விக்ஸ்ல நம்ம ஹீரோ ஜீரோ ட்ரேட்னு வருங்க. இந்த இடத்துல ஹீரோ ஜீரோ ரெடி அப்படின்னு வரும். அப்ப என்ன அர்த்தங்க? ஆக்சுவலா எக்ஸ்பிரிக்கு இன்னும் டைம் இருக்கு. ஆனா அதுக்கு பிஃபோரே வந்து மேக்ஸிமம் செல்லர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க இங்கேங்க அதிகமான செல் பொசிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல அதிகமான சப்ளைஸ் இருக்கு. அதிகமான சப்ளை இருந்தா என்ன ஆகுங்க? ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் மேக்கர் எகென்ஸ்ட் தானே ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மார்க்கெட் மேக்கர்லாம் யாருங்க சார் அது? அது எக்ஸ்சேஞ்சாலே அப்ரூவல் பண்ணப்பட்டவங்க தான். சரிங்களா? இதுக்கு வந்து அதுல ஒன் ஆஃப் த மார்க்கெட் மேக்கர் தான் யாருங்க? ஒன்னு எஃப்ஐ வந்து சார். அதுல இருக்கிற ஒன் ஆஃப் த இவங்க தான் இன்வெஸ்டர்ஸ். பாத்தீங்கன்னா, இப்ப ஆக்சுவலா எஸ்பிஐ பேன் நம்ம செபி பேன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா சார்? ஆமாங்க சார். அவங்க தான் ஒன் ஆஃப் த மார்க்கெட் மேக்கர். சரிங்களா சார்? அத ஜெயின் ஓகேங்க. ஸ்ட்ரீட்னு சொல்லக்கூடியவங்க. அவங்கள தான் பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அவங்க தான் லிக்விடிட்டி புரொவைடராவும் இருக்காங்க. சரிங்களா சார்? இந்தியாவுல மொத்தம் 4 கம்பெனி ரன் பண்றாங்க. அதுல ஒரு கம்பெனி லிக்விடிட்டி புரொவைட் பண்றவங்க. சரிங்களா சார்? அப்ப அந்த மாரி பாத்தீங்கன்னா, எக்ஸஸா ஒருத்தங்க செல் பண்ணிட்டே இருக்கிறப்போ, அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அவங்க சாஃப்ட்வேர்ல அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப யாரோ ஒருத்தங்க 2 சைடு அதிகமா செல் பண்ணிட்டே இருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து இப்ப வந்து 1,00,000 ட்ரேடர்ஸ் செல் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா, அந்த 2 சைடு இருக்கிற பிரீமியம் எக்ஸஸா கரைஞ்சுகிட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப நான் என்ன ஆகும்னா, அந்த விக்ஸ் என்ன ஆகும்னா லோ வந்துருங்க. எக்ஸ்ஆர்பி லோ வந்துரும். கரெக்ட்டுங்களா சார்? அப்ப 2மே லோ வர்றப்ப தான் நமக்கு அங்க ஒரு ஹீரோ ஜீரோ ட்ரேட் வருங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே. அப்ப ஹீரோ ஜீரோ ட்ரேட்க்கு என்ன பண்ணணுங்க? விக்ஸையும் நம்ம செக் பண்ணணுங்க. எக்ஸ்ஆர்பியும் செக் பண்ணணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, இதுல 2ல எது கிரீன் இருக்குதோ, அந்த கிரீன் சைடு எடுத்துக்கலாங்க. ஓகேங்க சார். ஓகேங்களா? எஸ். இப்ப ஹீரோ ஜீரோல வந்து கிரீன் கலர் இருக்குங்க சார். சோ இப்போ வந்து நம்ம பை கால் எடுக்கலாமா சார்? ஓகே. ஹீரோ ஜீரோ ட்ரேட்ல எங்க ஒண்ணுல தான் கிரீன் இருக்கு பாரு. நமக்கு 2 வரணும் இல்லைங்களா சார்? ரெண்டுமே வரணுமா சார்? அத ட்ரேடுக்கு எக்ஸ்ஆர்பிலயும் வரணும் அவசரப்படவே இல்லைங்க சார்? கூடாது. எக்ஸ்ஆர்பிலயும் விக்ஸ்லயும் வரணும்ல சார்? எக்ஸ்ஆர்பியும் வரணும், விக்ஸ்லயும் வரணும். ஓகேங்க சார். அப்படி இதுல ரெண்டுமே கிரீன் வந்தா என்ன எதுல ஹீரோ ஜீரோ எடுக்கலாம் சார்? பை காலா செல் காலா? அது கிரீன் கலர் மேல அதான் தான் சொல்லிட்டு எடுக்கலாம் இல்லைங்களா அப்படிங்க. சார்? இந்த 2ல எது கிரீன் இருக்கோ எடுக்க போறோங்க. ஓகே சார். இப்போ ரெண்டுமே இருக்கணும்னு சொல்றீங்களா சார்? எக்ஸ்ஆர்பியும் கிரீன்ல இருக்கணும், விஎக்ஸும் கிரீன்ல இருக்கணும்னு சொல்றீங்க சார்? ஆமா கரெக்ட்டுங்க சார். அப்ப ரெண்டுமே கிரீன்ல இருந்தா எது எடுக்கிறதுன்னு கேக்குறேன் சார். இல்லைங்க அதத்தான் சொல்றாங்க சார். இப்ப எக்ஸ்ஆர்பி லோ, விக்ஸ் லோ அப்படின்னா ஸ்ட்ராண்டர்ட் லோல இருக்குன்னு அர்த்தங்க. ஓகே. அப்ப ஓகே சார். ஸ்ட்ராண்டர்ட்னா என்னதுங்க சார்? கால் பிரைஸ், புட் பிரைஸ் அந்த சமயத்துல நமக்கு 2மே லோ பிரைஸ்ல இருக்குன்னு அர்த்தங்க. அப்ப என்ன ஓகே சார். பண்ணலாங்க? நம்ம 2மே பை எடுக்கிறது தான் கரெக்ட் ப்ரொசீஜர். சரி ஹீரோ ஓகே. ஜீரோ ட்ரேட் பொறுத்த அளவுக்கு 2மே பை எடுக்கணும். காலையும் பை எடுக்கணும், புட்டையும் பை எடுக்கணும். அதுதான் கரெக்ட் மெத்தட். எது ஹீரோ ஜீரோ ட்ரேட்ஸ்க்கு. ஓகேங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னாங்க சார், நீங்க 2மே எடுத்தீங்கன்னா, ஒண்ணு ரூ. 20 இருக்கு, இன்னொன்னு ரூ. 20 இருக்குன்னு என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என்ன ஆகுன்னா, இந்த ரூ. 20 இருக்கிறது நம்ம கரைஞ்சு ரூ. 10 வந்துருங்க. அந்த ரூ. 20 இருக்கிறது ஒரு ரூ. 35 வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப ரூ. 5 தான் டிஃபரன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இது 100 இருக்குன்னு வச்சுக்கங்களேன் சார். இப்ப ஹீரோ ஜீரோ ட்ரேட்ஸ் வருது. இந்த ரூ. 100 இருக்கிறது ரூ. 150 மொமெண்டம் ஆயிரும். ஆனா அந்த ரூ. 100 இருக்கிறதுன்னா ரூ. 50 போகுது அப்படின்னா, நமக்கு நெட்டா ஒரு சில டைம் என்ன ஆகுன்னா, நியூட்ரல் ஆயிரும் அந்த இடத்துலங்க. ஓகேங்க. அதனால தான் என்ன சொல்றேன், இந்த 2ல பாருங்க. இப்ப எது கிரீன் இருக்கு? நம்ம கால் ஆப்ஷன் கிரீன் இருக்கு. ஓகேதா? இங்க தெரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? 2யுமே அட்டெண்ட் பண்றதுக்கு பதிலா, ஒரு சைடு அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஹீரோ ஜீரோ ட்ரேட்ஸ்க்கு. ஓகேங்களா சார்? ஓகே. அப்ப 2யுமே எப்ப அட்டெண்ட் பண்ணணுங்க? எப்ப வாலட்டைலா இருக்கோ அப்ப அட்டெண்ட் பண்ணணும் 2யுமேங்க. 2மே ஒரு சில கிரீன்ல இருக்கும் பாத்தீங்களா? காலும் கிரீன் இருக்கும், புட்டும் கிரீன் இருக்குங்க. ஓகே சார். இப்போ ஹீரோ ஜீரோ ட்ரேட்ஸ் வந்தா 2 சைடு அட்டெண்ட் பண்ணணும்.
ஓகே. இப்ப என்ன சொல்லி நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து கிரீனா இருக்குன்னு என்ன அர்த்தங்க? அங்க புட் பை பண்றாங்க. இதே கால் ஆப்ஷன் கிரீன் இருந்தா கால் ஆப்ஷன் பை பண்றாங்க. ஓகேங்க சார். இது எல்லாமே இதே மெத்தட் தாங்க. ஆக்சுவலா இங்க என்ன சொல்லியிருக்கிறோமோ அதே தான் இங்கேயும் குடுத்துருக்கோம் சார். நீங்க எதையும் பார்த்தா மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் இங்க என்ன குடுத்துருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் எம்எஸ்யூல பார்க்குற ஒரு சைடு கிரீன், ஒரு சைடு ரெட் இருக்கு. கரெக்ட்டுங்களா சார்? இதே இதுக்கப்புறம் எஸ்டிஎல்ல 0க்கு மேல எந்த லைன் இருக்கோ அந்த சைடு பை பண்றோம். கரெக்ட்டுங்களா? ஒரு டவுட் எனக்கு. எக்ஸ்ஆர்பி எக்ஸ்ட்ரீம் லோல இருந்து விக்ஸ் வந்து 0 ரெடின்னு வந்தா நம்ம எந்த கால் கிரீன் ஹைலைட் ஆயிருந்தா கால் எடுக்கலாம், புட் ஹைலைட் ஆயிருந்தா புட் எடுக்கலாம். அப்படிதானே புட் சார்? எடுக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். சிம்பிளா அவ்வளவுதான் ஆன்சருங்க. இப்ப 2மே நம்ம கிரீன்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கால் அண்ட் புட் ஆப்ஷன்ல இருக்கிற இந்த பாக்ஸ்ல எது கிரீன் இருக்கோ அந்த சைடு எடுக்க போறோங்க. அவ்வளவுதான் சார். ஓகே ஓகே. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். சார் இப்போ இந்த சார்ட் வந்து ரீஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கு சார். அப்ப அந்த கால் ஆப்ஷன் சொல்லிட்டு அந்த வாய்ஸ் வந்துட்டே இருக்கு சார். அது எதுக்கு சார் அது மாதிரி ரெகுலரா? அது எதுக்காக இப்ப என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னு காட்டுதுங்க சார். இப்ப அப்படிங்களா? 0க்கு மேல நமக்கு வந்து கிரீன் லைன் இருக்கு இல்லீங்களா? அப்ப இது வந்து இன்னொரு ஆமா. கிராஸ் பண்ணாத வரைக்கும் அது கால் ஆப்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்குங்க. இதுக்குன்னு ஆ, நம்ம ஓகே. மறந்தும் கூட புட் ஆப்ஷன் எடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக. ஓ, இப்போ கால் ஆப்ஷன் அதான் சார்ட் வந்து எதுக்கு ரிஃப்ரெஷ் சொல்லுதுன்னா ஆகும்போது எனக்கு அது வந்துட்டே இருக்கு. வந்துட்டே இருக்கும். ஆமா. எவ்ரி வந்து 1 மினிட் ரிஃப்ரெஷ் ஆகிறப்ப கால் ஆப்ஷன் வருங்க சார் அது. அது எதுக்காக ம். சொல்லுதுன்னா, இப்ப என்ன கரண்ட் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது. எடுக்கலாமா ஓ, வேண்டாமா அப்படிங்கிறது அது சொல்லுதுங்க. ஓகேங்க சார். ஆனா ஆக்சுவலா மார்னிங்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்டிஆர்ல நம்மளுக்கு வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கொடுக்கலையே சார். காலைல ஸ்டார்ட் ஆனதுல இருந்து மேல போயிட்டே தான் இருக்கு, அப்படியே தான் இருக்கு, மேலேயே தான் இருக்கு. ஓகேங்க சார். இது நம்ம 0க்கு மேல வர்றப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்தே அது பைல தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா சார்? பையில தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பையில கேண்டில் தான் நீங்க இருக்கு. வந்து மிஸ்மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து எங்க நம்ம ரீஎன்ட்ரி பண்ணுவாங்க சார்? எங்க கொஞ்சம் லோ வருதோ அங்க ரீஎன்ட்ரி பண்ற மாதிரி வரும். கொஞ்சம் அவ்வளவுதான் சார். இறங்கும் போது. அதாவது என்னன்னா, இதுதான் ட்ரெண்ட்னு சொல்லியாச்சுங்க சார். அப்ப என்ன ஆ, பண்றோம்? பை லோ, செல் ஹை. எந்த சைடுல அங்க இருக்கக்கூடிய வந்து மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதிகமா இருக்காங்களோ, அந்த சைடு பை ம். பண்றோம். கரெக்ட்டுங்களா சார்? அது எஸ்டிஎல்ல தெரிஞ்சிருச்சு. சார், அடுத்து நமக்கு என்ன ஆமாங்க சார். வேணுங்க? பை லோ, செல் ஹை. லோ பிரைஸ்ல ஆ, பை பண்ணணும், ஹை பிரைஸ்ல செல் பண்ணணும். இப்போ இன்னொரு டே ஓகேங்க ஹை சார். வந்து 115ன்னு வச்சுக்கங்களேன் சார். அப்ப எப்ப ஆ, வந்து 150 இறங்குதோ அப்ப பை எடுக்க போறோம். ஓகேங்க சார். ஹை இப்போ பிரைஸ்ல கூடாது. எஸ் சார். எஸ். ஓகே சார். இப்போ எஸ்டிஆர் இப்போ பிரசன்ட் இப்போ நம்ம சார்ட்ல பார்த்தாக்கா இந்த கார்னர் இப்போ டைமிங்ல பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல ஓடிட்டு இருக்கு சார். அது எவ்வளவு இறங்குதுன்றது நம்மளால சார்ட் இன்னும் கொஞ்சம் நவுத்தி கூட பார்க்க முடியல. அது ரொம்ப கரெக்டா எக்ஸாக்டா அந்த எட்ஜ்ல போயிட்டு இருக்கு. இப்போ சொல்லுங்க. டைமிங் இந்த இப்போ சார்ட் பிரசன்ட் டைமிங். சொல்றீங்களா சார்? ஆமா சார். இப்போ அங்க போயிட்டு இருக்கு. இப்போ ஆமா. எவ்வளவு இறங்குதுன்றது நம்மளுக்கு அடுத்து பிஃபோரா தெரியணும்ல சார். அது தெரிஞ்சாதான் இப்போ ரொம்ப கார்னர்ல இருக்காது. எஸ்டிஆர்ங்கிறது நமக்கு 0க்கு மேல இருக்கா, 0 கீழ இருக்கா? அத தான பார்க்க போறோங்க சார். ஓகேங்க சார். அதாவது என்ன பண்ண நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து பிரெடிக்ட் பண்ண போயிடலாம். அது வந்து இறங்குச்சுன்னா அப்புறம் பார்க்கலாம். அவ்வளவுதான் விஷயம் சார். இப்ப இந்த ம். பிரைஸ்ல இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அது இறங்கட்டுங்க. இறங்குனதுக்கு அப்புறம் ஓகே. ஒரு லோ ஃபார்மேஷன் ஆகுது பாத்தீங்களா? அங்க ஆ, நமக்கு எல்லாமே சிக்னல் செட் ஆகுது. அப்ப எடுக்கலாம். இத வந்து ஃபியூச்சர் ஓகேங்க ப்ரெடிக்ட் சார். பண்ணக்கூடாது. இங்க இருந்து ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு. அங்க இருந்து ம். ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்லாம் கான்செப்ட் இல்ல. அங்க போய் புட் ஆப்ஷன் எடுக்கிறது கான்செப்ட் இல்ல. ரிவர்ஸ் ஆகட்டுங்க. சரிங்களா? ரிவர்ஸ் ஓகே, ஆனதுக்கு அப்புறம் ஓகே. எடுத்துக்கலாம். இப்ப மார்க்கெட் எந்த சைடு ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னா கால் சைடு ஃப்ளோ ஆகுது. கரெக்ட்டுங்களா சார்? இப்ப கால் சைடுல ஆ, எப்பெல்லாம் நமக்கு ஒரு சப்போர்ட் வருதோ அப்ப எடுக்கணும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே சார். இப்போ பிரசன்ட் பாத்தீங்கன்னாக்கா 25,450 வந்து 121ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல காமிக்கிறது இப்போ நம்மளுக்கு எஸ்டிஆர்ல வந்து 121ல இருக்கு. கரெக்ட்டுங்க. 121ல இருக்கு. இப்போ இன்னும் நம்ம லோ வருமான்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணி வேணா லோ எடுக்கலாம் அப்படின்றீங்க நீங்க. இன்னும் கொஞ்சம் லோ வந்துச்சுன்னா. இல்ல அதான் இப்ப நம்ம சப்போர்ட் அப்படிங்கிறது எங்க சப்போர்ட்டுங்க சார்? இப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிஓசி இருக்கு இல்லீங்களா? பாருங்க இந்த பிஓசி ஆமா. இம்பார்ட்டன்ட் சார். அடுத்து விவேப் லைன்ங்கிறது இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஒரு சப்போர்ட் பாயிண்ட்ஸ் அது. ஓகேங்க சார். ஓகே. இப்ப வந்து பாருங்க. இப்ப இந்த விவேப்ல இருந்து என்னாகுதுன்னா மேல போய் இப்ப இந்த கால் ஆப்ஷன்ல வந்து மேல தொட்டுட்டு இறங்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இங்க ஒரு ரிஜெக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்குங்க. ஆமா. மாநில அந்த லைனை டச் பண்ணி கீழே இறங்கிட்டே தான் இருக்கு. ஆமாங்க. அதாவது எதனால அப்படி வருதுன்னா இப்ப பிஓசி மேல இருக்கு. அதான் அவங்க ஸ்டார்டிங்லயே நான் சொன்னாங்க. இந்த பிஓசிங்கிறது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் சரிங்களா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் எடுத்த பாயிண்ட் தான் 148. இந்த 148 வந்து கீழ இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து நல்ல மொமெண்டம் ஆயிருக்கும். ஆனா இந்த விவேப் லைன் அந்த பிஓசி எங்க இருக்கு? மேல இருக்குது. ஹைல கொண்டு வச்சிருக்காங்க அந்த பிஓசிய. அப்ப பிஓசில ஒரு பையர் ட்ராப் ஆயிட்டாங்க இல்லைங்களா? ஆமா, ஆமா. நம்ம சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இங்க ஒரு பையர் ட்ராப் ஆயிருக்காங்க. இப்ப அது கீழ பிரைஸ் இருந்தா மேல போய் விடுவாங்களா? அப்ப செல்லர்ஸ் என்ன பண்றாங்க? அவ்வளவுதான் விஷயம் சார். அப்ப அது கிட்ட அவர் எக்ஸிட் ஆகாத வரைக்கும் இந்த பிரைஸ் கீழேயே இருந்துகிட்டே இருக்குங்க. அப்ப என்ன நடக்கும்னா 2 ரியாக்ஷன் நடக்குங்க. இந்த பிரைஸ் அவர் எக்ஸிட் பண்ணணும். இல்லைன்னா இன்னும் அவர் அக்ரெசிவா பை பண்ணி மார்க்கெட்டவே நகர்த்தணும். அவர் நகர்த்துவாரா இல்லையா அப்படிங்கறத விஷயம் இல்லைங்க.
புரியுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னாங்க, நமக்கு கால் ஆப்ஷன் சைடு தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா சார்? இப்ப நம்ம ஏதாவது ஆமா ஒரு ரீஎன்ட்ரி வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாங்க, ஷோ ரீஎன்ட்ரி சிக்னல்னு ஒரு டிக் மார்க் இருக்கு பாத்தீங்களா? இத ஆமா குடுத்து டிக் மார்க் சிம்பிள் ஷாட் குடுத்துடுறீங்க. ஆமாங்க சார். இதுல எப்பல்லாம் நமக்கு ஒரு கிரீன் ஏரோ மார்க் வருது. பாருங்க இப்ப ஒரு கிரீன் ஏரோ மார்க் வந்து இந்த இடத்துல கிரீன் ஏரோ வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நம்ம எடுக்கிறோம். இங்க 150ல இருந்து மேல எவ்வளவு இருக்கு? 130 வரைக்கும் இருக்குது. புரியுதுங்களா சார்? ஆமாங்க சார் 115 கரெக்டா 115ல வந்திருக்கு நம்மளுக்கு. ஆமாங்க சார். அங்கிருந்து எவ்வளவு தூரம் 130 வரைக்கும் கிட்ட போயிருக்கு இல்லீங்களா? ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான் விஷயம். 1 இன்னைக்கு மார்க் ஓகே 128 வரைக்கும் போயிருக்கு. கரெக்டா 128 ரைஸ் ஆயிருக்கு. சார். ஓகே ஓகே. இல்லைங்களா சார்? அப்படிங்களா மார்க்கெட் சர்வீஸ்ல நம்ம என்ன சொல்றோம்? 5 மார்க்கெட் வாலடைல் சைட்வேஸ் என்ன பண்றாங்க? ஜஸ்ட் ஒரு அளவான ப்ராஃபிட் தான். 5 ரூபீஸ் ஆமா ஆமா. அப்படிங்கிறது எடுக்க முடியலைங்களா? அந்த 5 ரூபீஸ் நீங்க எங்க எடுக்கலாங்க? எப்பெல்லாம் நமக்கு ரீஎன்ட்ரி சிக்னல் வருதோ அப்ப என்ட்ரி பண்ணலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வந்து டிஎஸ்டிஆர் கொடுத்துருக்காங்க. டிஎஸ்டிஆர் 0க்கு மேல இருந்து என்ன பண்றாங்க? அங்க கால் ஆப்ஷன் பை பண்றோம். 0க்கு இருந்து நான் புட் ஆப்ஷன் பை பண்றாங்க. புட் ஆப்ஷன் பை பண்றோம். ஓகே. அப்ப வந்து நம்ம காலையில இருந்து என்ன இருக்குன்னா கிரீன்ல இருந்து மேல இருக்கு. அப்ப எப்பெல்லாம் நமக்கு ஒரு ஏரோ மார்க் வருதோ, எப்பெல்லாம் டிஎஸ்டிஆர் மேல கிராஸ் ஆகுதோ அப்ப அங்க என்ட்ரி எடுத்துக்கலாங்க. ஓகே ஓகே சார். இந்த ரெண்டுமே என்ட்ரி தான். இந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லைங்களா? இந்த ட்ரையாங்கிள் ஏரோ மார்க்கும் இந்த டிஎஸ்டிஆரும் ஒரே ட்ரெண்ட்ல இருக்கிறப்போ அங்க ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி ரீஎன்ட்ரி பண்றது. அந்த அந்த ரீஎன்ட்ரி வரும்போது ஒரு ஸ்கேல்பிங் ஜஸ்ட் போட்டு உடனே ஒரு வரக்கூடிய ஒரு 7 பாயிண்ட்ஸோ 8 பாயிண்ட்ஸோ கேப்சர் பண்ணிடணும்னு இருக்கீங்க நீங்க. அவ்வளவுதாங்க. சோ அந்த ஆமாங்க. டைம்ல ஓகே ஓகே ஓகே. எஸ் சார். ஆனா மொத்தம் நீங்க ட்ரெண்டிங் மார்க்கெட் சொல்லுங்க சார். சொல்லு. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மார்னிங்ல இருந்தே நான் ஃபுல்லாவே சார்ட் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 50 பாயிண்ட்ஸ்ல தான் டிராவல் ஆயிட்டே இருக்கு. 50 பாயிண்ட்ஸ் தான் மேல போகுது, திரும்ப ரிட்டர்ன் கீழ வருது. மேல போகுது, திரும்ப இதே இதுல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்படியே தான் போகுது. அதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாலடைல் மார்க்கெட்னு சொல்றீங்க நீங்க. 50 பாயிண்ட்ஸ்ல தான் மூவ் ஆயிட்டு 50 இருக்கு. பாயிண்ட்க்குள்ளே மூவ்மெண்ட் ஆயிருக்கு. மேல போகுது, அப்ப கீழ 50 பாயிண்ட் இறங்குது, லோ ஆமா. வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வாலடைல். இதுதான் நமக்கு எம்எஸ்சிலே சொல்லுது இல்லீங்களா சார்? ஏன்னா காமிச்சிருக்கு. ஆமா. இது பூரா இன்ஸ்டிடியூஷனோட பொசிஷன்ஸ்ங்க. இன்ஸ்டிடியூஷன் 2 சைடு பை பண்ணா அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொசிஷன் எடுக்கறதுக்காக எங்க மார்க்கெட் சேஞ்ச் ஓவர் நடக்க போகுதோ அங்க மார்க்கெட் வாலடைலா இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்க சார். நீங்க பாத்தீங்கன்னா கடைசி ஒரு வாரத்துல மார்க்கெட் ஃபால் ஆச்சுங்க. இப்ப திரும்ப மார்க்கெட்டை வாலடைலா மாத்துறாங்க. ஆனா அந்த பேட் ட்ரேடிங்ல ஒரு டவுட்னே பேசலாமா? சொல்லுங்க சார். எஸ். சார் இப்போ அந்த சார்ட்ல ரெண்டுமே கிரீன் ஆயிடுச்சுங்க சார். கீழே பாத்தீங்கன்னா சார் அந்த புதுசா அப்டேட் பண்ணதுல ரெண்டுமே கிரீன் ஆயிடுச்சு சார். இப்போ என்ன மீன் பண்ணுது சார்? ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா லோ வாலடைலா இருக்குங்க சார் அது. இப்ப இதுல வந்து விக்ஸல் ஹீரோ 0க்கு ரெடி. ஆனா எக்ஸ்ஆர்பி பொறுத்த அளவுக்கு இன்னும் ஹீரோ 0 ட்ரேட்ஸ் இன்னும் வரலைங்க. செகண்ட் இது ரெண்டுல ஏதோ ஒரு கிரீன் வரணுங்க. ஓகேங்க சார். ஆனா மோஸ்ட்லி இப்ப 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். இப்ப மோஸ்ட்லி எதுல கிரீன் வரக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க? சைடு தான் வருது. ஃபுல் செல் சைடு சார். இல்லைங்க சார். அதாவது புட் சைடு அடுத்து கால் சைடு இருக்குங்க. இது 2 லோ வந்துருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் 2 பாக்ஸ்ல எது கிரீன் வரக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க சார்? கால் தான் சார். கால் தான் கிரீன் வர வாய்ப்பு இருக்கு சார். அதான் விஷயம் சார். ஏன்னா எஸ்டிஆர் 0க்கு மேல என்ன இருக்குங்க? அங்க வந்து கிரீன். அப்ப 0 அங்கதான் வரும் ப்ராபபிலிட்டி. அதாவது 0க்கு மேல எது இருக்கோ அதுதான் மூவ்மெண்ட்டுங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அதாவது என்ட்ரி போய் டக்குன்னு போய் ஹை பிரைஸ்ல எடுக்க போறது இல்ல. சரி அங்க பார்த்து பொறுமையா எப்ப லோ பிரைஸ் வர்றாங்களோ எப்ப நமக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் வருதோ என்ட்ரி பண்றோம். அதுக்காக இத்தனை இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே. ஓகே சார். ஓகே. இப்ப ஹை பிரைஸ் எடுத்தா பேனிக் ஆயிரும். இப்ப நீங்க போய் இந்த ஹை பிரைஸ்ல எடுத்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியுங்களா? 150 இருக்குங்க. 150ல போய் எடுத்து நம்மளால இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாது. பேனிக் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? அதுக்காக என்ன சொல்றோம்? ஒரு பெஸ்ட் பிரைஸ். ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல இப்ப மார்க்கெட் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு என்ன பண்ணலாங்க? அங்க பொசிஷன்ஸ் எடுக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இவ்வளவு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். எங்க சேஞ்ச் ஓவர் ஆகுதோ சரி எங்க நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த பிரைஸ் பெஸ்ட் பிரைஸா இருக்கோ அங்க என்ட்ரி பண்றோம். அந்த பெஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறது என்ன பண்றோங்க? இங்க இருக்கக்கூடிய விக்ஸ் எக்ஸ்ஆர்பி எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? பேட் ட்ரேடிங்ல ஒரு டவுட்னே பேசலாமா? சொல்லுங்க சார். எஸ் சார். எஸ். இல்ல அந்த பேட் ட்ரேடிங்ல ஓபன் பண்ணுங்க. ஓகே. வாய்ஸ் முட் பண்ணிக்கலாம் எல்லாருங்க. யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க மட்டும் கேளுங்க. மத்தவங்க வந்து முட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம வாய்ஸ் எக்கோஸ் வராது. சார் எனக்கு ஒரு டவுட் சார். மேம் அந்த வாய்ஸ் கொஞ்சம் அந்த எக்கோ ஆகுதுங்க மேம். சார் இதுல பெர்சன்டேஜ் வருதுல சார்? மேம் அந்த டிவைஸ் நீங்க வச்சிருக்கிறதுல வந்து ஒரு தடவை முட் கொடுத்துருங்க. நீங்க இன்னொரு டிவைஸ் வச்சிருக்கீங்க இல்லையா?
சார் பெர்சன்டேஜ் வருது இல்லைங்க சார்? ஆமாங்கம்மா, எஸ் மேம், எஸ். இந்த பிரச்சனை இருக்குல்ல? 98%, 86%, இங்க 5% அந்த சொல்றேன். மாதிரி அந்த விக்ஸ்லயும் எக்ஸ்ஆர்பிலயும் பாத்தீங்க, விக்ஸ்ல வருதுங்க சார் பெர்சன்டேஜ் 0.98. ஆமாங்கம்மா. அதே மாதிரி இந்த சைடு மைனஸ்லயும் வருதுங்க சார். ஒரு 2-3 டைம்ஸ் நான் வாட்ச் பண்ணதுல அது என்ன இண்டிகேட் பண்ணுதுங்க சார்? அதாங்க இப்ப இருக்கிற பிரைஸ்ல வந்து நமக்கு லோ பிரைஸா ஹை பிரைஸான்னு தெரிஞ்சுக்கிறக்க. இப்ப விக்ஸ், இந்தியா விக்ஸ் பாத்திருப்பீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இந்தியா விக்ஸ் வந்து டோட்டல் மார்க்கெட்டோட விக்ஸ். ஓகேங்களா மேம்? ஓகே சார். அப்ப விக்ஸ் அதிகமா இருந்ததுன்னு என்ன அர்த்தங்க? அங்க ஹையர் வாலடைல் இருக்குன்னு அர்த்தங்க. அப்ப வாலடைல் என்னதுங்க? ரெண்டு சைடுமே அதிகமான மூவ்மெண்ட் இருக்குங்கிற மாதிரி தானே சார்? அக்ரெசிவ் பையர்ஸ், அக்ரெசிவ் செல்லர்ஸ் இருக்காங்க மார்க்கெட்ல. சரிங்களா மேம்? அக்ரெசிவா உடனே எனக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிரும். நான் 1 லட்சம் லாட்டை வந்து என்ட்ரி பண்ண போறேன்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா, இன்னொருத்தங்க என்ன நானும் 1 லட்சம் லாட்டை செல் பண்ண போறேன். அக்ரெசிவா இருந்ததுன்னா வாலடைலிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும். புரியுதுங்களா? அக்ரெசிவ் பையர்ஸ் இருக்காங்களா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த 2 இது வச்சிருக்கோம். எது வச்சிருக்கிறோங்க? அதாவது அக்ரெசிவ் பையர் இருக்காங்க இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது இந்தியா விக்ஸே இருக்கு. சரிங்களா? ஆனா நமக்கு தேவை இண்டிவிஜுவல் ஆப்ஷனோட விக்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஆப்ஷன் தானே ட்ரேட் பண்ண போறோங்க. அப்ப இந்த ஆப்ஷனோட விக்ஸ் தெரிஞ்சா தானே கரெக்டா ட்ரேட் பண்ண முடியுங்க. இந்தியா விக்ஸ் அப்படியே தான் இருக்கும் காலையில சாயங்காலம் வரைக்கும். அதை வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே சார். புரிஞ்சுங்களா? ஆனா நமக்கு தேவை இண்டிவிஜுவல் விக்ஸ். இந்த விக்ஸ்ல லோ வந்துருச்சா, இந்த விக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு மொமெண்டம் வரப்போகுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை வச்சிருக்கிறோம். அப்ப இந்த விக்ஸ்ல பாத்தீங்கன்னா லோ வந்திருக்குன்னு என்ன அர்த்தங்க? அக்ரெசிவ் பையர்ஸ் ஒருத்தருமே இல்ல. கரெக்ட்டுங்களா? அப்ப யாரு இருக்காங்க இல்லைங்க? செல்லர்ஸ் மட்டும் இருக்காங்க சார். அவ்வளவுதான் விஷயம். கரெக்ட்டுங்க, அவ்வளவுதாங்க. சார் எனக்கு இந்த பாயிண்ட் கிளியர் ஆகல சார். ஆக்சுவலா இப்ப விக்ஸ்ல பார்க்கணுமா நம்ம எக்ஸ்ஆர்பில பார்க்கணுமா? அது பெர்சன்டேஜ் வரதுங்க சார்? இல்லங்க, அதான் இது விக்ஸ்ங்கிறது வந்து நமக்கு வந்து வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய மொமெண்டா கண்டுபிடிக்கிறதுக்கு விக்ஸ். எக்ஸ்ஆர்பிங்கிறது ஸ்ட்ராண்டலோட மொமெண்டம். அப்ப ஸ்ட்ராண்டல் மூவ்மெண்ட் ஆகுது பாத்தீங்களா? அந்த மூவ்மெண்ட் அது வந்து ஃபாஸ்டா மூவ்மெண்ட் ஆகும், ஸ்லோவா மூவ்மெண்ட் ஆகும். புரியுதுங்களா? இதுக்கு என்ன பண்றோம்னா இதுக்கு வந்து எக்ஸ்ஆர்பி வந்து வச்சிருக்கோம். இந்த எக்ஸ்ஆர்பி லோ வருதுன்னு என்ன அர்த்தம்னாங்க, செல்லர்ஸ் வந்து மோர் அக்ரெசிவா வந்து செல் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே சார். அப்ப மோர் அக்ரெசிவா செல் பண்றப்ப இந்த பிரைஸ் டீக் ஆயிட்டே வரும் இல்லீங்களா? ஆமா சார். அதாவது வந்து எக்ஸ்பைரிக்கு நமக்கு என்ன பாத்தீங்கன்னா 3 நாள் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா இன்னைக்கே அது 0 ஆகுங்களா? இன்னைக்கு ஆகாது சார். இன்னைக்கு ஆகாது. ஆனா அந்த பிரைஸ்ல வந்து ஒரு நமக்கு லோ வேல்யூன்னு ஒண்ணு இருக்குங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா காலையில கால் ஆப்ஷன் 100 இருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்து புட் ஆப்ஷன் 100 இருக்கு. சரிங்களா? இப்படியே இருக்காது இல்லீங்களா? அந்த இடத்துல செல்லர்ஸ் காலையில இருந்து வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா தீட்டா டிகேங்கிறது ஒரு செகண்ட் நடந்துகிட்டே இருக்கும். செல்லர்ஸே இல்லைனாலும் அந்த மார்க்கெட் மேக்கர் என்ன பண்ணுவாங்க, பிரைஸை கம்மி பண்ணிக்கிட்டே போவாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்கா காலையில இருக்கிற பிரைஸ் ஈவினிங் இருக்காது. ஓகே, கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா சார். ஆனா அந்த பிரைஸ் வந்து ஸ்ட்ரைட்டா 100ல இருந்து 50க்கு போகுமானா போகாது. புரியுதுங்களா? அப்ப 100ல இருந்து என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 90 வரும். 90ல இருந்து திரும்ப 120 போயிருங்க. அப்புறம் திரும்ப 80 வரும். இது போத் சைடு நடக்கும். சரிங்களா? அதத்தான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் நமக்கு 90 போயிட்டு அங்க இருந்து 120 போகுது, திரும்ப 80 வருது, 100 வருது. இப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு கட்டத்துல ரெண்டுமே கரைஞ்சிருக்கும். எது நம்ம கால் ஆப்ஷனும் நமக்கு டிகே நடந்திருக்கும், புட் ஆப்ஷன் டிகே நடந்திருக்கும். ஆனா அந்த டிகே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பேலன்ஸ் இருக்காது. புரியுதுங்களா? அதாவது ஒரு சீரா இறங்கிட்டே வராது. அது என்னன்னா டக்குன்னு இறங்கிரும். அத ரேபிட்டா இறங்கிரும் ஃபாஸ்டா. அந்த ஃபாஸ்டா இறங்குறப்ப வந்து நம்மளால எக்ஸ்ஆர்பில ஃபைண்ட் பண்ண முடியும். பாருங்க இப்ப லோ வந்திருக்கு பாத்தீங்களா? இப்ப ரெண்டுமே ஹீரோ 0 ட்ரேட்னு வந்திருக்குது. அப்ப என்ன அர்த்தங்க? காலையும் புட்டையும் யாரோ ஒருத்தன் அக்ரெசிவா செல் பண்ணிட்டாங்க. அங்க பிரைஸ் இம்பேலன்ஸ் நடந்திருக்குது. ஓகே. அப்ப என்ன பண்ணுங்க, அக்ரெசிவா ரெண்டையும் செல் பண்றப்போ மார்க்கெட் மேக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரைஸ் இந்த டைமுக்கு செட் ஆனது இல்ல அப்படின்ட்டு காலவோ புட்டவோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொமெண்டம் நடக்கும் அந்த இடத்துலங்க. எதுக்கும் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கு அந்த பிரைஸ்ல. புரியுதுங்களா? அப்படின்னா இப்ப வந்து லோ பிரைஸ் வந்துருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லீங்களா? அப்ப என்ன நடக்குங்க? கால் அல்லது புட்ல நமக்கு வந்து அந்த இடத்துல மொமெண்டம் ஆகணும். அப்ப இது திரும்ப அட்ஜஸ்ட் ஆகணும். அதுக்கு தான் இந்த விஷயம். அப்ப இதை நம்ம ஃபைண்ட் பண்ணிடுறோம். சரி, இந்த இடத்துல லோ வந்துருச்சு நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்றோம்னாங்க, நமக்கு தேவை இந்த பிரைஸ் லோ பிரைஸ் வந்துருச்சு. அடுத்து நம்ம ஃபோக்கஸ் வந்து என்ட்ரில ஃபோக்கஸ் பண்றோங்க. அப்ப என்ன பண்றோம்? கால் அல்லது புட்ல தான் என்ட்ரி. இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணா கால் பை பண்ண போறோம், இல்ல புட்ட பை பண்ணோம். அவ்வளவுதான் விஷயம் இல்லீங்களா? இதுல எது ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கோ அந்த சைடு போய்க்கிறோம். ஓகே சார். அப்ப இதுல ரெண்டுல எது ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குங்க? கால் சைடு சார்.
இப்ப இருக்கிற கால் சைட் அவ்வளவுதாங்க சார். அப்ப கால் சைட்ல எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்க என்ட்ரி பண்றோம். எதுக்காக என்ட்ரி பண்றாங்க? காலையில இருந்தே இன்ஸ்டிடியூஷன் அந்த சைடு தான் பை பண்ணிருக்காங்க. அந்த சைடு என்ட்ரி பண்ணையில ரிஸ்க் கம்மியா இருக்கும். ரிஸ்க் வந்து எப்படி இருக்கு? ரிஸ்க் ஜீரோ ஆகாது. நீங்க காலை பை பண்ணலாம் புட் பண்ணா ரிஸ்க் இருக்கிறது இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆனா என்ன சொல்றோம்? இந்த சைடு என்ட்ரி பண்ணீங்கன்னா நமக்கு ரிஸ்க் கம்மியா இருக்கும். ஏன் கம்மியா இருக்குன்னா புட் சைடுல செல் பண்ணிட்டு இருக்கப்போ நீங்க ₹100 பை எடுத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் என்ன ஆயிரும்னா ₹80 போயிடும். ஆனா கால் ஆப்ஷன் பை பண்ணீங்கன்னா ₹100 இருக்கிறது ₹5 தான் இறங்கும். அப்புறம் திரும்ப ₹20 மேல வந்துரும். புரிஞ்சு இல்லைங்களா? ஏன்னா அந்த சைடு தான் பையிங் இருக்குங்களா அங்க. ஓகே சார். அதாவது நமக்கு ஸ்மார்ட் மணி எந்த சைடு இருக்காங்களோ அந்த சைடை ஃபைண்ட் பண்ணி அலைன் பண்ணிக்கிறோம் நம்ம பொசிஷன்ஸையும். ஓகே சார். அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப ஸ்மார்ட் மணி எந்த சைடு இருக்காங்க? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிறோம். இவங்க போர்ட் சைடு ஸ்மார்ட் மணி டிப்ளாய் பண்ணிருக்காங்க. ஆனா இருந்தாலும் கால் சைடுல பையிங் இருக்கு. என்ன பண்றாங்க? கால் ஆப்ஷன்ல எப்பெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அந்த சைடு என்ட்ரி பண்ணிக்கிறாங்க. அதுக்குதான் இத்தனை விலைங்க. அண்ணா ஹலோ கேக்குதாண்ணா? சொல்லுங்க. ஓகே அண்ணா, இப்போ எனக்கு வந்து டிஎஸ்டிஆர் எம்எஸ்வி பொதுவாக கேட்குறேன். இப்போ டிஎஸ்டிஆர் எம்எஸ்வி இது மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நான் ஆப்ஷன் ஸ்டார் புதுசாக வாங்குறேன். ஸோ அப்படி இருக்கும் போது நான் அதை இப்போ சார்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கால் சைடு எடுக்கணுமா இல்லை புட் சைடு எடுக்கணுமாங்கிற பேசிக் தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் எதை கவனிக்கணும் சார்ட்ல? ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது எம்எஸ்சிங்க. புரிஞ்சுங்களா? சில கிளைண்ட்ஸ் எதையுமே வாட்ச் பண்ணாம எம்எஸ்சி மட்டுமே ட்ரேட் பண்ற கிளைண்ட்ஸ் இருக்காங்க. எந்த சைட் கிரீன் இருக்கோ அந்த சைட் பை பண்ணி ஒண்ணும் இல்லை. இப்ப காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. எம்எஸ்சில என்ன இருந்ததுன்னா கால் சைடு கிரீன் இருக்கு, புட் சைடு கிரீன் இருக்கு, எஸ்டே 0 மேல வந்துருச்சு. சரிங்களா? நீங்க அந்த இடத்துல பை பண்ணிருக்கீங்க. அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல பை பண்ணா கூட ஒரு 20-30 பாயிண்ட் மொமெண்டம் ஆகுது இல்லைங்க. எப்பெல்லாம் லோ வருது திரும்ப பை எடுங்க, திரும்ப ஹை வரைக்கும் போகுது இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தம்? நம்ம ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ண வேண்டியது எம்எஸ்சி பாக்குறோங்க. இப்ப எம்எஸ்வில நமக்கு எந்த சைடு இருக்கோ ஓகேங்களா அந்த சைடு அலைன் பண்ணிக்கிறோம். மோஸ்ட்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்றது நமக்கு வாலட்டில் அண்ட் சைட்வேஸை நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் எடுக்கக்கூடாது. இல்லை எப்போ நீங்க வந்து பொசிஷன் எடுக்கணும்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்ல மட்டும் பொசிஷன் எடுங்க. ஓகேங்களா? அந்த எப்படி ஃபைன் பண்றதுங்க? நம்ம கால் சைடு ஃபுல்லா கிரீன் இருக்கணும், அடுத்து புட் சைடு ஃபுல்லா ரெட் இருக்கணும். இப்படி இருந்தா புல்லிஷ் மார்க்கெட். இதுவே புட் சைடு ஃபுல்லா கிரீன் இருந்து கால் சைடு ஃபுல்லா நம்ம ரெட் இருந்தா என்ன மார்க்கெட்டுங்க? மார்க்கெட். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இப்போ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னா என்ன? இல்ல ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படிங்கன்னா அது என்னன்னா? அது இதுல வந்து 2 மார்க்கெட் இதுக்கு அடுத்து இருக்கு. ஒன்னு வந்து வாலட்டைல், அடுத்து சைட்வேஸ். இப்ப நடந்துட்டு இருக்குது வாலட்டைல் மார்க்கெட். பாத்தீங்கன்னா நம்ம கால் சைடு கிரீன் இருக்கு, அடுத்து புட் சைடுல இன்டர்மிட்டன்ட் கிரீன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அடுத்து இப்பதான் காலையில இருந்து பாத்தீங்கன்னா 25450 ஒரு செல்லிங் வந்திருக்கு அந்த சைடு புட் சைடு செல்லிங்ல. எதுக்கான மார்க்கெட் இப்ப இருந்து 50 பாயிண்ட் புஷ் பண்றதுக்காக அவங்க ட்ரை பண்றாங்க. சரிங்களா? அதனால வந்து இப்போ மார்க்கெட் என்ன இருக்குன்னா வாலட்டைல் மார்க்கெட். ஏன்னா எதுவுமே கன்ஃபார்ம் இல்ல பாருங்க. ஓகேங்களா? அப்படின்னா கிரீன் இந்த பக்கம் கிரீன் இருக்கு, இந்த சைடு கிரீன் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இது வாலட்டைல் மார்க்கெட். ஆனா இதுவே நம்ம இருக்கிற ஓடிஎம்ல பூரா ரெட் இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது கால் ஆப்ஷன் சைட்ல ஓடிஎம்ங்கிறது இந்த ஆப்ஷன். கரெக்ட்டுங்களா? ஓடிஎம்ல ரெட் இருந்து இதே மாதிரி புட் ஆப்ஷன்ல ரெட் இருந்தா என்ன மார்க்கெட்டுங்க? ஓடிஎம் புரியலண்ணா. ஓகே, அதாவது வந்து 2 சைடு ரெட் இருந்தா என்ன அர்த்தம்? 2 சைடு இருக்கக்கூடிய எம்எஸ்ல ரெட் இருந்தா மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட். சைட்வேஸ் மார்க்கெட். அப்ப எடுக்க கூடாது. அது யாரோட மார்க்கெட்டுங்க? செல்லரோட மார்க்கெட். செல்லர்ஸோட மார்க்கெட். புரிஞ்சு இல்லைங்களா? இந்த மாதிரி எந்த பொசிஷனும் எடுக்காம இருக்கிறது நல்லதுன்றீங்க சைட்வேஸ்ல. அப்பெல்லாம் எதுக்கு டிப்ளை அங்க எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு நான் கேக்குறேங்க. அவங்க தான் செல்லர்னு வந்துட்டாங்க உள்ள. நான் வந்து இன்னைக்கு செல் தான் பண்ண போறேன்னு ஒருத்தர் வராரு. அவங்ககிட்ட எவ்வளவு இருக்குது? 1 லட்சம் கோடி இருக்கு. அவங்ககிட்ட போய் நம்ம எதுக்கு போட்டி போடணுங்க? புரிஞ்சு இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி மார்க்கெட்டை தனித்தனியே ஃபில்டர் பண்ணி ட்ரேட் பண்ணாதாங்க நம்மளால வந்து நீட்டா ஜெயிக்க முடியும். அதாவது இப்ப வந்து இப்ப என்ன மார்க்கெட் போயிட்டு இருக்கு? நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட். இப்ப என்னோட பணத்தை நான் டிப்ளை பண்ணலாம். புரிஞ்சுங்களா? நம்ம இதுக்கு சைட் வேஸ்லயும் வாலட்டைல போய் நம்ம ரிஸ்க் எடுக்கணுங்க. இப்போ மார்க்கெட் ஓவராலா ஒரு வாரமே ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுற மாதிரியே இருக்குண்ணா. இருந்தா எடுக்க வேணாம்னு சொல்ல. எதுக்கு எடுக்கணும் நம்மங்க? இப்ப மார்க்கெட் ரேஞ்சாவே இருக்குன்னு வச்சுங்களேன். எந்த பக்கம் மொமெண்ட் ஆகல. எம்எஸ்வில எல்லா நாளுமே ரெட்டா இருக்குன்னு வச்சுங்களேன். போத் சைடு செல்லிங் இருக்குன்னா அப்ப எதுக்கு நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும்னு கேக்குறாங்க. அந்த டைம்ல பிரீமியம் டிகே ஆயிடலாம் சார். அந்த டைம்ல பிரீமியம் மொத்தம் அவ்வளவுதான் விஷயம் சார். அவ்வளவுதான். நம்ம போர்ட்ஸே பிரீமியம் டிகே ஆயிட்டே இருக்கு. ₹100 எடுக்கிறீங்க, அடுத்த செகண்ட் வந்து ₹95 வந்துடும். நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ₹80 போயிடும். அது நீங்க எடுக்காம இருந்தாவே லாபம் இல்லைங்களா? எடுத்து மைனஸ் பண்றதை விட நீங்க எடுக்காம இருந்தாலாவது அந்த மைனஸ் ஆகாத ப்ராஃபிட் தான் இல்லைங்களா? கரெக்ட். இப்போ நான் செல் பண்ணணும் அப்படின்னா மினிமம் என்கிட்ட எவ்வளோ பிரின்சிபல் இருக்கணும்?
ஓகே. இப்போ ஒரு 1,50,000 லட்ச இருந்ததுன்னா, நீங்க வந்து செல்லிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா வந்து ஒரு 1,50,000 நீட்டா செல் பண்ணனும்னா, ஒரு 10,000 25 லட்ச இருந்தா கரெக்ட்டா பண்ண முடியும். ஓகேண்ணா. அப்ப வந்து செல்லிங் வந்து இருக்கறதுலயே ரொம்ப சிம்பிள். என்ன பண்றோம்னா, இப்ப கால் சைட், புட் சைட் பார்த்துட்டு இல்லீங்களா? இந்த 2ல எங்க ரெட் டாட்ஸ் இருக்குங்க? இப்ப கால் சைடு ஃபுல்லா கிரீன் இருக்கு. அடுத்து புட் சைட்லயும் நமக்கு டாட்ஸ் இருக்கு. இந்த 2ல எங்க ரெட் டாட்ஸ் இருக்குங்க? நம்ம கால் சைடுல ரெட் டாட்ஸ் இருக்குங்களா? புட் சைடுல ரெட் டாட்ஸ் இருக்குங்களா? புட் சைடுல இருக்குண்ணா. அவ்வளவுதான். அப்ப புட் சைடுல இங்க இருந்து ஒரு 500 பாயிண்ட் தள்ளி செல் பண்ணீங்கன்னா, அது பிரீமியம் டிகே நடந்திருக்குங்களா? நடந்திருக்காதுங்களா? கண்டிப்பா நடந்திருக்கும். அவ்வளவுதான் விஷயங்க. செல்லர் வந்து ரொம்ப எளிமை. நீங்க பையர் ஆனாலும், செல்லர் ஆனாலும் ட்ரெண்ட் தெரியணும். அந்த ட்ரெண்ட் எம்எஸ்வில கிளியர் கட்டா சொல்லிருச்சு. செல்லர் என்ன பண்றாங்க? எந்த சைடு ரெட் இருக்கோ, அங்கிருந்து 500 பாயிண்ட் தள்ளி செல் பண்ணுங்க. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரைக் மூவ்மெண்ட் பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்ல செல் பண்ணது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓ சரி இது வந்து இவ்வளவு ஈஸியா இருக்கு. சரி அப்ப நான் செல்லிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? நீங்க ஏடிஎம்மே செல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனா அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 500 பாயிண்ட் தள்ளி செல் பண்ணி பழகணுங்க. இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருது இல்லீங்களா? அத வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரைக் கிட்ட நெருக்கி பார்க்கணும். ஓகே. புரியுதுண்ணா. எஸ் சார். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க் யூ. சார் டவுட், லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணணும் இல்ல லாஸ் ரெடியூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணணும் இல்ல லாஸ் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல பொறுமையா இருக்கணும் சார், எந்த இடத்துல காலை எடுக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அதாவது ரிஸ்க்குங்கிறது மார்க்கெட்ல 100% இருக்கும் சார். அது 0 பண்ணவே முடியாதுங்க. இப்போ ஒரு கால் எடுப்பீங்க, ரூ. 500 வந்து ப்ராஃபிட் இருக்கும். இன்னொரு தடவை எடுப்பீங்க, ரூ. 1000 மைனஸ் ஆயிரும். ஆனா திரும்ப ஒரு நீங்க அங்க ரூ. 2000 பிளஸ் பண்ணுவீங்க இல்லீங்களா? அது ஈக்குவேட் ஆயிரும். புரியுங்களா? அப்ப இதுல என்ன விஷயம் இல்லைன்னா, ரிஸ்க்குங்கிறது மார்க்கெட்ல இருக்குங்க. புரியுங்களா சார்? அந்த ரிஸ்க்க மினிமைஸ் பண்றதா நம்ம வேலைங்க. அப்ப மினிமைஸ்னா என்ன பண்ண போறோங்க சார்? நம்ம கரெக்ட்டான ட்ரெண்ட் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து கரெக்ட்டான என்ட்ரி பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவுதான் விஷயங்க. இப்ப காலையில இருந்தே நமக்கு 0க்கு மேல எந்த லைன் இருக்கு? நமக்கு கிரீன் லைன் இருக்கு. அப்ப நீங்க புட் ஆப்ஷன் எடுத்திருந்தா என்ன இருக்குங்க? அங்க இறங்கிட்டே தான் இருந்திருக்கும். கரெக்ட்டுங்களா சார்? அப்ப சரி நம்ம கால் ஆப்ஷன்ல மட்டுமே ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் ஸ்மார்ட் மணி. அதுதான் கிளவர் டிசிஷன். புரியுதுங்களா சார்? அப்படி பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 90% ஆன ரிஸ்க அவாய்ட் பண்ணிடுவோம். அதாவது இப்ப நீங்க எம்எஸ்சி பார்த்து எஸ்டிஆர் பார்த்து எடுக்கிறீங்க. அதையும் தாண்டி எஸ்எல் ஹிட் ஆனா ஹிட் அடிச்சிட்டு போகுது. அதுக்கப்புறம் நீங்க அந்த பொசிஷன் எடுக்காதீங்க அதுக்கப்புறம். புரியுதுங்களா சார்? ஏன்னா இவ்வளவு தூரம் ஃபில்டர் பண்ணி உள்ள கொடுத்தாச்சு. அதையும் தாண்டதுன்னா மார்க்கெட்ல ஏதோ நியூஸ் பேஸ்ல ஏதோ ரியாக்ஷன் நடக்குது. அப்ப என்ன பண்ணலாங்க? சரி இன்னைக்கு போதும். ஃபர்ஸ்ட் ட்ரேடே பண்ணணும். எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. ஆனா பொசிஷன் இறங்கிருச்சு. நான் இந்த இனி வந்து இன்னைக்கு அவாய்ட் பண்ணிடலாங்கிற அந்த டிசிஷனுக்கு வந்துரணுங்க. புரியுதுங்களா? இதுல கிட்டத்தட்ட 90%க்கு மேல என்ன பண்றாங்க? பூரா ஃபில்ட்ரேஷன் பண்ணிடுறோம். கரெக்ட்டுங்களா சார்? மீதி ஏதாவது ஒரு 5% வந்து என்ன ஆகலாம்? திடீர்னு மார்க்கெட் ஆப்போசிட்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஏதாவது பார்த்தா ட்ரம்ப் ஏதாவது சொல்லுவாரு. இந்தியால ஏதாவது நியூஸ் நடக்கும். அதனால ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கு தான் என்ன பண்றாங்க? அங்க வந்து ரிஸ்க் டிஃபைன் பண்றோம். இப்ப ரூ. 100க்கு எடுத்திருக்கேன். பாத்தீங்கன்னா அங்கிருந்து பார்த்தா சப்போஸ் 10% இறங்கிருச்சுன்னா நான் எஸ்எல் வெஸ்ட் வெளியே வந்துடுறேன். அதுக்கு மேல ட்ரேட் எடுக்க மாட்டேன். புரிஞ்சுதுங்களா? அப்படி நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே. எஸ் சார். எஸ். இன்னொரு டவுட்னா, நான் வச்சு ஆப்ஷன் சார்ட்ல வந்து நான் சார்ட் பார்த்து செக் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு அதாவது சிக்னல் காமிக்கும்ல அது. ஸோ அந்த மாதிரி சிக்னல் காமிக்கும் போது அது கரெக்டான ஸ்டாப் லாஸ் கரெக்டான மேனுவலா ட்ரேட் பண்ணும்போது சார்ட்டை பார்த்து கரெக்டான, ஏன்னா சில டைம் வந்து அது 15 பாயிண்ட்டும் கொடுத்துருக்கு, சில டைம் 50 பாயிண்ட்டும் கொடுத்துருக்கு, சில டைம் 3 பாயிண்ட்லயே வந்துடும், 3-4 பாயிண்ட் கொடுக்கும். அது எப்படி நான் கரெக்டான டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்றது? ஓகே. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வேலிட் பாயிண்ட்டுங்க. ஆக்சுவலா என்ன பண்றோங்க? இப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்றதே லோ பிரைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ரிஸ்க்கும் கம்மியா தான் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா. என்ட்ரி பிரைஸ்வே 150ல போட்டீங்கன்னா என்னாங்கன்னா அது 50 பாயிண்ட் இறங்கி தான் திரும்ப 160 வரும். அதுக்கு நீங்க 100ல எடுத்தாவது அங்கிருந்து ஒரு 10 பாயிண்ட்ல வெளியே வர முடியும். கரெக்ட்டுங்களா? அதுக்கு தான் இந்த அடிஷனலா எக்ஸ்ஆர்பி அண்ட் விக்ஸ் கொடுக்குறோம். பாருங்க இப்ப எக்ஸ்ஆர்பி வருது. அப்ப என்ன பண்றோம்? நமக்கு அங்க இருக்கக்கூடிய கால்ஸ் எவ்வளவு தூரம் நம்மளால நம்ம வந்து அந்த சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணிடுறோம் நம்ம. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அதுக்கப்புறம் ஒரு சிக்னல் ட்ரிகர் கிடைக்குதுன்னு என்ட்ரி பண்ணலாம். இல்லைன்னு என்ட்ரி பண்ணக்கூடாது. அதாவது ஃபர்ஸ்ட் சிக்னலை ஸ்கிப் பண்ணிடுறோம் பண்ண சொல்றீங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஹை வாலடைலா இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் விட்டு 9:30க்கு அப்புறம் ஒரு ரீஎன்ட்ரி எடுக்குது. சரிங்களா? 9:30க்கு அப்புறம் நம்ம வந்து அங்க கிடைக்கக்கூடிய சிக்னல் அட்டெண்ட் பண்ணலாங்க. புரியுதுண்ணா. தேங்க்ஸ். எஸ் ப்ரோ. தேங்க் யூ. சார் இப்ப அந்த எஸ்டிஆர்ல எஸ் சார். எஸ்.
அந்த ரீஎன்ட்ரின்றது எடுக்கணும்ன்றது வந்து மேல நம்ம கிரீன் லைன் மேல இருக்கு இல்லைங்களா, 0க்கு மேல. ஆமா ஆமாங்க சார். அதுல வரக்கூடிய ட்ரையாங்கிள் கிரீன் கலர்ல வந்தா மட்டும்தான் ரீஎன்ட்ரி எடுக்கணும் இல்லைங்களா மேல. எடுக்கணும். ஆமா கரெக்ட்டுங்க சார். இதுல கிரீன் கலர் நம்ம ஏரோ மார்க் வரணும் சார். இப்ப சப்போஸ் உங்களுக்கு அதிகமான ஏரோ மார்க் வருதுன்னு ஃபீல் பண்ண என்ன பண்ணலாம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மாத்திக்கலாங்க. இந்த 5 மினிட்ஸ்ல நமக்கு என்ன சிக்னல் அங்க ஒரு ரீஎன்ட்ரி வந்து அட்டெண்ட் பண்ணலாம். பாருங்க, ஓகே இப்ப இந்த சார். இடத்துல ஒரு ஏரோ இப்ப மார்க் வந்திருக்கு பாருங்க. ஏரோ மார்க்ல எவ்வளவு பாயிண்ட் போயிருக்கு? இங்க இருந்து 135 மேல வந்து 145 வரைக்கும் போயிருக்கு. கரெக்ட்டுங்களா சார்? அப்ப இங்க ஒரு ரீஎன்ட்ரி அட்டெண்ட் பண்ணலாம். அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இதே நீங்க ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 1 மினிட்ஸ் போய்ங்க. 1 மினிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா என்ட்ரி 5 மினிட்ஸோட அட்வான்ஸா கிடைக்கும் இந்த இடத்துலங்க. ஓகே ஓகேங்க சார். ஓகே சார். அதான் இப்போ எஸ்டிஆர்ல பாத்தீங்கன்னா இப்போ பிரசன்டா ஒரு ரீஎன்ட்ரி ஒன்று வந்திருக்கு. பிரசன்ட் ஜஸ்ட் பார்த்தா நெக்ஸ்ட் உடனே பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ட்ரையாங்கிள் வந்துச்சு சார் உடனே ஆப்போசிட். ஆமா ஆமா கரெக்ட். ஸோ அப்போ வந்து அது வாலடைல் மூவ்மெண்ட். ஒரு என்ட்ரி வருது, ஒன்னு எக்ஸிட் வருது, ஒரு என்ட்ரி வருது, ஒரு எக்ஸிட் வந்துட்டே இருக்கு. அதுதான் எம்எஸ்சி பாத்தீங்கன்னா எம்எஸ்சில நம்ம தான் அதான் சொல்லிருக்கீங்க வாலட்டிலா இருக்கு என்ட்ரி பண்ணாதீங்கன்னு சொல்லி. வாலடைல். அதே மீறி நம்ம என்ட்ரி பண்ணா அது நம்ம ரிஸ்க் தான் இல்லைங்களா சார்? ஆமா கரெக்ட் கரெக்ட். அதான் சார் என்ட்ரி வந்து உடனே எக்ஸிட் வந்துருது. பக்கத்துலயே வந்துச்சு 1 மினிட்ல. ஆமாங்க சார். ஓகே சார். இந்த மாதிரி தான் வாலடைல் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். நம்ம ரிஸ்க் தான் நம்ம ட்ரேட் பண்ண போல இருக்கு சார் அதுல. இது வந்து வாலட் அதுக்கு தான் அவாய்ட் பண்ண சொல்றாங்க. வாலட் எதுக்கு போய் நம்ம வாலடைல் இப்ப இருக்கிறதுக்கு அதாவது மார்க்கெட் என்ன 20-30 பாயிண்ட்ல மூவ்மெண்ட் ஆகுது. அப்புறம் 50 பாயிண்ட் காலையில மூவ்மெண்ட் ஆகுது. இப்ப திடீர்னு அப்படியே சைட் வேஸா மாறிட்டுங்க. அப்படி வேணும் கொஞ்சம் ஆமா. கொஞ்சமா அது பிரீமியம் என்னங்கன்னா அதிக மூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்றேன் இந்த 2 மார்க்கெட்ல பண்ணாதீங்க. எப்ப ட்ரெண்டிங் வருதோ என்ட்ரி பண்ணுங்கன்னு சொல்றேன். அதான் பண்ணா கூட அந்த நீங்க சொல்ற மாதிரி ஒன்னு புட் ட்ரெண்டா இருக்கணும், இல்ல வந்து கால் ட்ரெண்டா இருக்கணும். ரெண்டுத்துல எது வந்தாலும் அது பண்ணா ரெண்டுத்துல ஏதோ ட்ரெண்ட் இருந்தாலும் அதுல பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளவுதான். சார் அந்த எம்எஸ்சில ரெண்டுமே white பாக்குறது ஆயிடுச்சு. அந்த கால் பவர்ல புட் பவர் கிரீன் கார்டு இல்லைங்க சார், அதை தான் சொல்றீங்கல்ல? இல்ல அது இப்ப இங்க இருக்கு பாருங்க. இந்த கால் ட்ரெண்ட்ங்கிறது 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்குங்க சார். அடுத்து புட் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு இல்லைங்களா சார்? அந்த ஆமாங்க. கால் ட்ரெண்ட்ல 5மே கிரீன் இருக்கணுங்க. இந்த டாட்ஸ் எல்லாமே கிரீன்ல இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி புட் சைடுல இருக்கிற 5மே ரெட்ல இருக்கணுங்க. அதுதான் ட்ரெண்டிங் மார்க்கெட். அப்பதான் புல்லிஷ் ட்ரெண்ட்னு அர்த்தம். இதுவே புட் சைடு ஃபுல்லா ரெட் டாட்ஸா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நம்ம கால் சைடு ஃபுல்லா நமக்கு அதாவது வந்து நம்ம புட் சைடு சார் அது நீங்க ஆடி எக்கோ ஆகுதுங்க சார். சொல்லுங்க சார். ஓகேங்களா? அதான் நம்ம கால் சைடு ஃபுல்லா கிரீன் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அடுத்து புட் சைடு ஃபுல்லா ரெட் இருந்தா நமக்கு அங்க புல்லிஷ் மார்க்கெட். கரெக்ட்டுங்களா சார்? இதே புட் சைடு ஃபுல்லா கிரீன் இருந்து நம்ம கால் சைடு ஃபுல்லா ரெட் இருந்துச்சுனாங்க அது பேரிஷ் மார்க்கெட். இந்த செட்டப் எப்போ வருதோ அப்பதான் அட்டெண்ட் பண்றோங்க. ஓகேங்க சார். இப்போ வாலடைல் மார்க்கெட்டுங்கிறது இப்போ எப்படி எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க சார்? அங்க வந்து போத் சைடு கிரீன் இருக்கு பாருங்க. இங்கே கிரீன் இருக்கு, இங்கே கிரீன் இருக்கு பாருங்க சார். ஓகே. நம்ம அந்த 2 ரெட் டாட் இருக்கிறத வச்சு ஒன்றும் இப்போ இது பண்ண தேவையில்ல. மேக்ஸிமம் இங்க வந்து கிரீன் எது இருக்கு? பொசிஷன் இல்ல அதான் சார் வாலடைல்ல கிரீன் இருக்கு. அது வந்து இன்னைக்கு காலையில ப்ரீ மார்க்கெட் வீடியோ நம்ம வந்து நம்ம நேத்து வீடியோ ஒன்று நம்ம அப்டேட் பண்ணது. இன்னைக்கு காலையில ப்ரீ மார்க்கெட் அதான் சொன்னேன் இல்லைங்களா சார்? மார்க்கெட் இன்னைக்கு வந்து வாலடைல் கொஞ்சம் அங்க வந்து புல்லிஷா இருக்கும். புரிஞ்சுங்களா சார்? அப்ப எதனாலன்னு பாத்தீங்கன்னா இங்க செல்லிங் இருக்கிறதுனால கொஞ்சம் புல்லிஷா இருக்கு. ஆனா என்னன்னா நம்ம வந்து அல்டிமேட்டா 2 பக்கம் வாலடைல் இருக்கு. ஓகே ஓகேங்க சார். ஓகேங்களா? இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஏதாவது டவுட்ஸ் தானே கேட்கலாம். சார் எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்போ நமக்கு வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். எனக்கு கால் சைடு ஃபுல்லா 5 ஸ்ட்ரைக் பிரைஸ்லுமே 3 டாட் இருக்கு. புட் சைடு ஃபுல்லாமே 3 டாட் இருக்கு. ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். என்ட்ரி எல்லாம் எடுத்தாச்சுங்க சார். இப்போ ஒரு 15 இல்ல ஒரு 30 to 35 மினிட்ஸ் ட்ரெண்டாவே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். எக்ஸிட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இங்க இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் மாறுது இல்லைங்களா? இப்போ 3 ரெட் டாட் வந்திருக்கு இல்லைங்களா சார் புட் சைடு? இதுல எந்த சைடு ஃபர்ஸ்ட் ரெட் டாட் ஸ்டார்ட் ஒன்னு நம்ம வந்து ஓகே நமக்கு ட்ரெண்ட் அவ்வளவுதான், காலோட ட்ரெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஸ்ட்ரைக் பிரைஸ் சேஞ்ச் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்றது சார் இந்த 5 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல. ஓகே பாருங்க. இப்ப அந்த 5 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுலயும் ஒரு பையர் செல்லர்ஸ் இருக்காங்க. ஆமா ஆமாங்க சார். இப்ப வந்து பாருங்க 5மே கிரீன் இருக்குன்னு வச்சுக்கலாம் சார். அப்ப 5லயுமே பை கரெக்ட்டுங்களா? ஆனா இங்க பாருங்க இப்போ 25 350 400 450ல இப்போ திடீர்னு ஒரு செல்லிங் வருது இந்த இடத்துலங்க. யாரோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தங்க? மார்க்கெட் மேல போயிருன்னு சொல்லிட்டு அவங்க ஆப்ஷன்ஸ் பூரா க்ளோஸ் பண்ணிட்டு செல்லரா மாறுறாங்க அந்த சைடுல. ஓகேங்க சார். புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? செல்லிங் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப மார்க்கெட் 25,450ல இருக்கு. அப்ப என்ன ஆகுங்க? ஆட்டோமேட்டிக்கா இந்த லெவல் ஒரு பக்கம் கிரீன் இருந்து ஒரு பக்கம் ரெட்டா இருந்தா இந்த 3 ஸ்ட்ரைக் பிரைஸும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா மாறிடுது. புரியுதுங்களா சார்? அதாவது புட்டுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா மாறிடும். கரெக்ட்டுங்களா சார்? அதாவது மார்க்கெட்டுக்கே ஸ்ட்ராங் சப்போர்ட்டா மாறும். புட் கால் மார்க்கெட்டுக்கே ஸ்ட்ராங் சப்போர்ட்டா மாறிடும். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஏதாவது ஒண்ணு மட்டும் சேஞ்ச் ஆகுறப்ப நம்ம கண்டுபிடிக்கணும்னா சார் நம்ம இந்த மணில பார்க்கணுமா அவுட் த மணில பார்க்கணுங்களா சார் இந்த 5 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல?
சரி, இது வந்து கம்ப்ளீட் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஓகே இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சருங்க. இப்ப ஓகே நம்ம ஓகே என்ன பார்க்கணும், இண்டிவிஜுவலா வேணும்னா இங்க தான் மாத்தி பார்க்கணுங்க சார். ஓகே ஓகேங்க சார். ஓகே ஓகே, இது இண்டிவிஜுவலா பார்த்தீங்கன்னா 0க்கு மேல என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, நம்ம ம் கால் ஆப்ஷன் இருக்குங்க. சரிங்களா? ம் அப்ப இத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒட்டுமொத்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் பார்த்துட்டோம். சரிங்களா? ம் எப்படி பொசிஷன் வச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கிறோம். ஓகே இப்ப சார். நான் எந்த பிரைஸ்ல என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா இந்த எஸ்டிஆர் லைனை பார்க்குறோங்க சார். புரியுதுங்க சார். ஓகே சார். தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார். எஸ் சார், தேங்க்யூ சார். சார் இந்த ஒரு டூல் வாங்கினாவே பேர் ட்ரேடிங் எல்லாமே வந்துருமாங்க சார்? ஆமா, இது ஆப்ஷன் ஸ்டார் வாங்குறப்ப எல்லாமே வந்துரும் சார். பேர் ட்ரேடிங்ல இருந்து நம்ம எல்லா செட்டுமே வந்துருங்க சார். ஓகேங்க இங்க சார். பாருங்க. எஸ் சார். ஓகேப்பா, இது வந்து பேர் ட்ரேடிங் சொல்லிட்டுங்க சார். ஆப்ஷன் ஸ்டார் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட் வெப்சைட் போனீங்கன்னாவே நம்ம சேம் ஒரே சப்ஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே எடுக்க முடியும். இதில் நமக்கு வந்து பாருங்க என்எஸ்சி, அடுத்து பிஎஸ்சி, என்எஃப்ஓ, கமாடிட்டிங்க. இது போக பேர் ட்ரேடிங் கொடுத்துருக்கோம். பேர் ட்ரேடிங் அனாலிசிஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து நிஃப்டி ஸ்கேனர். இதில் ஜஸ்ட் பேர் ட்ரேடிங் செலக்ட் பண்ணீங்கன்னா என்னாங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டார் லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேர் ட்ரேடிங் வாங்க. ஓகே, இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து 8 செட் ஆஃப் பேர்ஸ் கொடுத்துருக்கோங்க. இப்போ பேங்கிங்னு கொடுத்தீங்கன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணி நமக்கு ரிசல்ட் மாதிரி வரும். ஓகே, எப்பவுமே பேர் ட்ரேடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் செக்டார்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அது வந்து நமக்கு எந்த ட்ரெண்ட் இருந்தாலும் ஓகே. ஆனா ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் அண்ட் மொமெண்டம் இருக்கு பாத்தீங்க, அதோட இந்த ஸ்பீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்பீடோட டிஃபரன்ஸ்ல என்ன பண்றோங்க, அதுல ப்ராஃபிட் பண்றோம். சரிங்களா? அதுல பாருங்க இந்த மாதிரி எல்லாமே ஸ்கோர் அனலைஸ் பண்ணி நம்ம இதுலயே கொடுத்துட்டோம். நமக்கு என்ன தேவைன்னா எந்த பேர் ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க, இதெல்லாம் மாதிரி வீக்கா தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? எந்த பேர் ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்க நம்ம பொசிஷன் எடுக்கணும். ஸ்கிரீன் தெரியல. ஹலோ, ஸ்கிரீன் தெரியல. ஓகே ஓகே ஓகே, சரிங்க சார். ஓகே, இப்போ தெரியுதுங்களா சார்? ஓகே பாருங்க, இப்போ பேர் ட்ரேடிங் வந்துட்டு இல்லைங்களா? பாருங்க, இப்போ டாப்ல வந்து 8 பேர் கொடுத்துருக்கோம். இதுல எந்த பேர் எந்த செக்டார் உங்களுக்கு வேணுமோ அந்த செக்டார் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் கொடுத்தீங்கன்னா பாருங்க, இது ஃபுல்லா பேங்கிங் வருது பாத்தீங்களா? ஐசிஐசிஐ பேங்க் அடுத்து ஹெச்டிஎஃப்சி, இந்த ரெண்டுத்தோட பேர் ட்ரேடிங் அனாலிசிஸ் நமக்கு வருது. இதுல மெயினா பார்க்க வேண்டியது இந்த ட்ரேடிங் சிக்னல். இப்போ என்ன இருக்கு பாருங்க, இப்போ வீக்னு இருக்கு, இது எடுக்க வேண்டாம். அடுத்த ட்ரேடிங் சிக்னல் என்ன இருக்குங்க, ஹோல்ட் இருக்கு, இது எடுக்க வேண்டாம். சரி, இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு செக்டாரை நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்க ஸ்கேன் பண்ணலாம். இது நீங்க பொசிஷன்லாம் வைக்கிறது இருந்தா நீங்க ஆஃப்டர் 3:15 பண்ணணும். இன்ட்ராடே பண்றீங்கன்னா ஆஃப்டர் 9:30 நீங்க எடுக்கணும். பாருங்க, அதாவது என்ன பண்றாங்க, சேம் செக்டார்ல இருக்கக்கூடிய 2 டிஃபரண்ட் ஸ்டாக்ஸ், அந்த ஸ்பீடு வித்தியாசம் வருது பாத்தீங்களா, அதுல ப்ராஃபிட் பண்றது தான் பேர் ட்ரேடிங். இது ஈக்விட்டி கேஷ்ல பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, ஒரு 25,000 rupees பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கல்ல. பண்ணலாம் சார். இதுல எது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க சார். பாருங்க, வெரி ஸ்ட்ராங் இருக்கு பாத்தீங்க. ஆமா, டெக்எம்மும் எல்டிஐஎம் அதை வச்சு மட்டும் சொல்லிருங்க. இப்போ நான் 25,000. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து டெக் மஹேந்திராவும் அடுத்து எல்டிஐஎம்மும் பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க, வெரி ஸ்ட்ராங் கோரிலேஷன் நமக்கு வந்திருக்கு. இப்போ இதுல என்ன பண்ணலாங்க, இதுல இல்ல எல்டிஐஎம் செல் பண்ணணும் இன்ட்ராடேல. நீங்க வந்து டெக் மஹேந்திராவை லாங் எடுக்கணும். ரெண்டுத்தோட கேபிட்டல் ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒன்னு பிரைஸ் வந்து 1669 ரூபா இருக்கு, இன்னொன்னு வந்து 5329 ரூபா இருக்கு. அப்ப என்ன பண்ணணுங்க, நீங்க டெக் மஹேந்திரால 3 ஷேர் வாங்கி இது ஈக்குவேட் பண்ணணும். அதை அதான் இது டெக்எம்ல வந்து 75 25,000 நான் எக்ஸாம்பிளுக்கு வாங்குறேன்னா 75 குவான்டிட்டி வருதுங்க. எல்டிஎம்ல வந்து 25 குவான்டிட்டி வருது. இதை நான் எப்படி மேட்ச் பண்ணணும்னு மட்டும் சொல்லிருக்கேன். இல்ல அதே சார், அது நீங்க வந்து அதுக்கு அந்த 50,000 வாங்கினீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு என்னங்க 2 வாங்க முடியும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்றீங்க, ஒன்னா இருக்கக்கூடிய இந்த ஷேர் என்ன பண்ணலாம், நீங்க அந்த குவான்டிட்டி மாறும், புரிஞ்சுங்களா? ஆனா நமக்கு என்ன இதுங்க, வேல்யூ, ரெண்டுத்தோட வேல்யூ ஈக்குவல் பண்ணிருங்க. வேல்யூ இருந்தாலே போதும். அப்படிதானே? குவான்டிட்டி அட்ஜஸ்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும் இல்லைங்களா சார்? நீங்க அந்த வேல்யூக்கு நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா போதும், ஒர்க் ஆயிரும் பேர் ட்ரேடிங். 25,000 ரெண்டுமே 25,000 பர்ச்சேஸ் பண்ணிக்கிற வேண்டியது. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, அதான் டவுட். தேங்க்ஸ். எஸ் சார், தேங்க்ஸ் சார். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அப்படின்னா இந்த ஸ்கோர் நீங்க எடுத்துடுறீங்க, நமக்கு இதுல மேக்ஸிமம் எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் 3.5% ப்ராஃபிட் தான் சொல்லுது. இந்த 3%ங்கிறது இன்னைக்கு ஒரு நாளைக்கு சொல்லுது. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணலாம், இந்த பேர் எடுக்கல நமக்கு வந்து 3.5% அப்படின்னு இருக்கு. இது என்ன ஆகும், இது வந்து வேரி ஆகும். நீங்க சில பேர்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அதிகமா இருக்கும். பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேர் பாத்தீங்கன்னா ஹோல்டு இருக்கு. ஓகேங்களா? ஹோல்டு என்ன, இப்போ எடுக்க முடியாது. ஆனா எடுத்தீங்கனாலும் நமக்கு ஒரு 7.4% ப்ராஃபிட் வரலான்னு சொல்லுது. ஆனா நமக்கு தான் கரெக்டான சிக்னல்ஸ் வரணும், அப்பதான் எடுக்க கரெக்டா இருக்கும். சரிங்களா? பாருங்க, ஒரு சிலலாம் பாத்தீங்கன்னா 4%, 2% இருக்கும். நம்ம என்ன பண்றோங்க, அந்த ட்ரேடிங் சிக்னல்ல இருக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் பேர்ல எது புல்லிஷ்
நம்ம புல்லிஷ் பெரிஷ் எடுத்துக்கிறோம், அதுலயே லாங் ஷார்ட் அதுலயே வந்துடும். நம்ம எது பண்ண போறல, ஜஸ்ட் இதுல வந்து ஆப்ஷன் ஸ்டார் டாட் ஐயும் பேர் ட்ரேடிங் போயிட்டு நீங்க வந்து என்ன செக்டார் வேணுமோ அதுல ஒரு செக்டாரா நீங்க என்ன பண்றீங்க உள்ள ஸ்கேன் பண்றோம். ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோங்க, ஜஸ்ட் ட்ரேடிங் சிக்னல் போய்க்கிறீங்க, அதுல என்ன சிக்னல் இருக்குன்னு அப்சர்வ் பண்றோம். சரிங்களா? இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் நீங்க பாக்குறீங்க, ரெண்டுமே மேட்ச் ஆன எடுக்கிறீங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப இந்த ட்ரேடிங் சிக்னல் பாத்தீங்கன்னா நமக்கு மாடரேட்டா இருக்கு. சரிங்களா? எப்பவுமே நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஹையர் அக்யூரசிக்காக எபோ 96 மேல வந்தா தான் இந்த ட்ரேடிங் சிக்னல் அப்பியர் ஆகும். சரிங்களா? அதுல தான் எங்க லாங் ஷாட் எடுக்கிறது நமக்கு அதுல தெரியும். அதுக்கு அடுத்து இந்த ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் பாருங்க. இப்போ இதுல நீங்க சன்ஃபார்ம் டேட் எடுத்தீங்கன்னா நமக்கு 13% ப்ராஃபிட் ரேஷியோ காட்டுது. ஓகே, இது வந்து இந்த பேருக்கானது. அப்ப அந்த 13% நமக்கு 3% கிடைச்சவே போகுது இல்லைங்களா? அதுதான் விஷயம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? இன்ட்ராடேக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது இன்ட்ராடேக்கு எடுத்து நம்ம 3% 2% வந்த உடனே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க இப்ப இன்ட்ராடே நீங்க எடுக்கிறீங்க சார். அது இப்போ இதுல வந்து இதே பேர கண்டினியூ ஆச்சுன்னா அப்படியே நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாங்க. ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம பைசா நிறைய கேட்பாங்க. இது நம்ம அதுதான் விஷயம். கரெக்ட்டுங்க. அதுதான். அதனால தான் என்ன பண்றோம், இன்ட்ராடே எடுத்து பொசிஷன் கட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரா இருந்தா ஹோல்ட் பண்ண முடியும். இது நீங்க ஃபியூச்சர் பண்றீங்கன்னா என்ன பண்ணலாங்க? நான் ஃபியூச்சர் பண்றப்ப ஹோல்ட் பண்ண முடியுங்க. ஹோல்ட் பண்ண முடியும். ஆமாங்க சார். அது ஃபியூச்சருக்கும் அமௌண்ட் தேவைப்படும் தானே? ஆனா ஃபியூச்சருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேல வந்துருங்க சார். 10 லட்சம் ரூபாய்க்கு மேல. நான் இன்ட்ராடே நம்ம நிஃப்டி பண்றதுக்கு போல இதுல பண்றதுக்கு தான் ஒரு 1 லேக் போட்டு 50-50 போட்டாங்கன்னா சரியா வருமா? பண்ணிக்கலாம், சரியா வரும். இது கரெக்டா இருக்கும் சார். ஏன்னா 25 அதை நீங்க பேர் ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மிங்க. அதே மாதிரி ரிவார்டிங் வரும். ஓகே, ஏன்னா நம்ம வந்து பேர் ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு ஒரே செக்டர்ல தான் என்ட்ரி பண்றோங்க. அப்ப 2 இறங்கினாலும் ஒரே மாதிரி இறங்கும், 2 ஏறினாலும் ஒரே மாதிரி ஏறும். ஓகே ஓகே. இது இன்ட்ராடேல ஒரு 2% 3% வந்தாலே நம்ம கட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிற வேண்டியது அந்த பேர் ட்ரேடிங். இது ஈவினிங் வரைக்கும் வச்சிருக்கணும்னு தேவை கிடையாது. அவ்வளவுதான். கரெக்ட்டுங்க சார். ஓகே, தேங்க்ஸ். எஸ் சார். ஓகே, பாருங்க. அடுத்து ஃபைனலா வந்து நிஃப்டி ஸ்கேனர் பார்த்தலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஆப்ஷன் ஸ்டார் டாட் ஐன்னு வந்துருங்க. இது லாஸ்டா நிஃப்டி ஸ்கேனர் இருக்கு பாத்தீங்களா? இதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஓகே பாருங்க, இந்த மாதிரி நமக்கு வந்து ஈக்விட்டி ட்ரேட் பண்றவங்களுக்காக நம்ம இதை எடுத்துட்டு வந்திருக்கோம். சரிங்களா? இது நிஃப்டி ஸ்கேனர். இதுலயும் பாத்தீங்கன்னா செக்டார் வைஸ் நம்ம ஸ்கேன் பண்ண முடியும். எப்படி பேர் ட்ரேடிங் பண்றீங்களோ அதே மாதிரி ஸ்கேன் பண்ண முடியும். இது ஒரு அடிஷனலா பாத்தீங்கன்னா ஆல் டாப் நிஃப்டி நம்ம கொடுத்துருக்கோம். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்னா ஒரே நேரத்துல 58 ஸ்டாக்ஸை நமக்கு ஃபில்டர் பண்ணி வந்துடும். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது இங்க பாத்தீங்களா, புல்லிஷ் சிக்னல், அடுத்து பேரிஷ் சிக்னல். இப்ப 2 மாதிரி 26 25 என்ன அர்த்தங்க, இப்ப மார்க்கெட் பேலன்ஸா இருக்குன்னு அர்த்தம். இப்ப எதுவும் என்ட்ரி பண்ணக்கூடாது. சரிங்களா? எப்ப என்ட்ரி பண்ணலாங்க, புல்லிஷ்ல நமக்கு அதிகமா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப புல்லிஷ்ல நமக்கு வந்து ஒரு 35 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பேரிஷ்ல வெறும் 10 தான் இருக்குன்னு என்ன அர்த்தங்க, அப்ப புல்லிஷ் தான் அதிகமா இருக்காங்க மார்க்கெட்ல. கரெக்ட்டுங்களா? இதே மாதிரி பேரிஷ்ல அதிகமா இருந்து புல்லிஷ்ல 1/3 இருக்காங்கன்னு என்ன அர்த்தம், அப்ப பேரிஷ்ல என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? 2 ஈக்குவலா தான் என்ட்ரி பண்ணக்கூடாது. சரிங்களா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், இந்த ட்ரெண்டுங்கிறத ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புல்லிஷ் சிக்னல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குன்னு என்ன பண்ணலாம், இந்த ட்ரெண்ட்ல எதிர் டாப் 5 புல்லிஷ் இருக்கோ நீங்க அதை ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். இதே பீரிஷ்ல இருந்து என்ன பண்ணலாங்க, ஜஸ்ட் இந்த ட்ரெண்டை திரும்ப ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வெரி ஸ்ட்ராங் பீரிஷ் வருது பாத்தீங்களா? இதுல இருக்கக்கூடிய நீங்க டாப் 5, அதாவது டாப் 5 ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க, நீங்க டாப் 10 கூட எடுத்துக்கலாம். அது உங்களோட கேபிட்டல். நீங்க சப்போஸ் ரிஸ்க் அவாய்ட் பண்றதா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து சப்போஸ் அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணலாம், நீங்க அதை வந்து 10 ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஈக்விட்டி ட்ரேடிங்காக இந்த ஸ்கேனர் கொடுத்துருக்கோம். வெரி வெரி சிம்பிள் ஸ்கேனர். ஜஸ்ட் காலையில ஆஃப்டர் 9:30 பாருங்க, 2 சைட்ல வந்து பாருங்க எது டாப்பா இருக்குன்னு பாருங்க. அதுல வந்து நமக்கு 1/3 மேல இருக்குன்னா அந்த ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஷேரை நீங்க என்ன பண்ணலாம், இன்ட்ராடேக்கு பை பண்ணி இன்ட்ராடேக்கு செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த செஷன்ல ஆப்ஷன் ஸ்டார் ஃபுல்லா பார்த்தோங்க. இதுல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டு பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? இந்த டேஷ்போர்ட்ல நமக்கு நீட்டாவே பாத்தீங்கன்னா இந்த நம்ம என்ன சார்ட்ல இருக்குதோ அதை அனலைஸ் பண்ணி கீழே கொடுத்தாச்சு. இதுல மொத்தம் 6 வருது. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது கால், அடுத்து புட், ஸ்ட்ராடல், டிஎஸ்டிஆர், எக்ஸ்ஆர்பி, விக்ஸ். சரிங்களா? இதெல்லாம் ஃபைனல் அனலைஸ் பண்ணிட்டு ஃபைனல் அனலைஸ்ல நமக்கு வந்து என்ன பை பண்ணலாம் அப்படிங்கறத இங்கேயே கொடுத்துரும். இதுல வந்து கால் பை பண்ணலாமா, இல்ல புட் பையா, இல்ல ஸ்ட்ராடல் பையா, ஸ்ட்ராடல் செல், இது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த சஜஷன்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப என்ன பண்ணலாங்கிறதா இது ஆன்சர் இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணலாம்னு சொல்லுது. அடுத்து நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ணணுங்க, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் செட் ஆகணும்.
சரிங்களா? அப்ப கால் சைடுல என்ன நடக்கணுங்க? நம்ம கால் சைடு ஃபுல்லா கிரீன், அடுத்து புட் சைடு ஃபுல்லா என்ன இருக்கணும்? அங்க ரெட் இருக்கணும். அதுதான் என்ன அர்த்தங்க? அதுதான் ட்ரெண்டிங் மார்க்கெட். ட்ரெண்டிங் மார்க்கெட்ல தான் நம்ம என்ன பண்ணணுங்க? அங்கதான் என்ட்ரி பண்ணணும். ஏன்னா அப்பதான் 40ல இருந்து 100% அளவுக்கு மொமெண்டம் ஆகுது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப மட்டும் என்ட்ரி பண்ணலாம். இந்த வாலடைல் சைட்வேஸ்ல என்ன நடக்குன்னா 5% 10% அவ்வளவுதான் மொமெண்டம் ஆகுது. அப்ப ரிஸ்க் எடுக்கிறதா என்ன பண்ணிக்கலாங்க? எப்போ ஹையர் மொமெண்டம் கிடைக்குதோ அப்ப என்ட்ரி பண்ணலாம். அப்ப எப்ப ஹையர் மொமெண்டம் கிடைக்குங்க? மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட் இருந்தா தான் நமக்கு ஹையர் மொமெண்டம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து என்ன பண்றோம்? இப்ப இருக்கிற பிரைஸ் வந்து பெஸ்ட் பிரைஸா? இப்ப என்ட்ரி பண்ணலாமா? நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்க XRP பிக்ஸ் ரெண்டுமே லோ வந்துருச்சுன்னா இப்ப இந்த இடத்துல யார் இருக்காங்க? செல்லர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அதிகமான குவான்டிட்டில செல் பண்றதுனால அந்த பிரைஸ் இப்போ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் டீகேவ் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இப்ப என்ட்ரி பண்றது சரியா இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து எங்க நம்ம ஃபோக்கஸ் வரணுங்க? இந்த 2 பாக்ஸ்ல எது கிரீன் இருக்குன்னு பாக்குறோம். ஓகே, இப்ப என்ன இருக்குன்னா கால் ஆப்ஷன் கிரீன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப கால் ஆப்போசிட் சைடு நம்ம கவனம் இருக்கணும். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் நம்ம என்ன சொல்றாங்க? ஆரம்பத்துல சொன்ன அதே தாங்க. இப்ப எம்எஸ்சி பாக்குறோம். எம்எஸ்சில ஒரு சைடு கிரீன் இருக்கு, இன்னொரு சைடு ரெட் இருக்கு. அப்ப எங்க ஃபோக்கஸ் இருக்கணுங்க? எந்த சைடு கிரீன் இருக்கோ அந்த சைடு. கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த கால் சைடு அப்படிங்கிறது நமக்கு வந்து பாருங்க ஃபுல்லா கிரீன் இருக்கு. நம்ம புட் சைடு ஃபுல்லா ரெட் இருந்தா அப்போ புல்லிஷ் மார்க்கெட். அதே தான் எஸ்டிஆர்ல நம்ம பாக்குறோம். எஸ்டிஆர்ல 0க்கு மேல கால் ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா என்ட்ரி பண்றோம். சரிங்களா? இதே வந்து சப்போஸ் புட் சைடு ஃபுல்லா கிரீன் இருந்து கால் சைடு ஃபுல்லா ரெட் இருந்தா அப்ப பீரிஷ் மார்க்கெட். அப்ப எங்க ஃபோக்கஸ் இருக்கணுங்க? எஸ்டிஆர்ல 0க்கு மேல ரெட் இருக்கான்னு பாக்குறோம். சரிங்களா? அப்ப மட்டும் நம்ம என்ன பண்றோங்க? அப்ப மட்டும் நம்ம வந்து அங்க பொசிஷன் எடுக்கிறோம். சரிங்களா? ஓகே பாருங்க. அடுத்து டிஎஸ்டிஆர்ங்கிறது நம்ம ஸ்கேல்பிங்காக யூஸ் பண்றதுங்க. இது எவ்ரி நம்ம 0க்கு மேல போச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க கால் ஆப்ஷன் பை பண்ணலாம்னு சொல்லும். 0 கீழ வந்தா புட் ஆப்ஷன் பை பண்ணலாம்னு சொல்லும். இது என்ன பண்ணிக்கிறோம்? மத்த இண்டிகேட்டரோட கம்பைன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த 2ல எது கிரீன் இருக்குன்னு பாருங்க. அந்த சமயத்துல டிஎஸ்டிஆர் பாசிட்டிவா இருக்கு. ஓகேங்களா? அது நல்லா வந்து கிரீனா மாறி இருக்குன்னு என்ட்ரி பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து பாருங்க வெறும் ஃபிளாட்டா இருக்கு டிஎஸ்டிஆர். டிஎஸ்டிஆர் ஒயிட்டா இருந்தா என்ன அர்த்தங்க? மார்க்கெட் ரொம்ப சைட்வேஸா இருக்கு. எந்த என்ட்ரி பண்ணாதீங்கன்னு சொல்லுது டிஎஸ்டிஆர். சரிங்களா? ஒயிட்டா இருக்கனாவே நியூட்ரலா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? டிஎஸ்டிஆர் அக்ரெசிவா கிரீன் இருக்கணும், அக்ரெசிவா ரெட் இருக்கணும். அப்பதான் மார்க்கெட்ல ஒரு ஹையர் மொமெண்டம், ஒரு ஹையர் நம்ம அந்த இடத்துல என்ட்ரி பண்ணா டக்குன்னு மொமெண்டம் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இதுல எல்லாமே ஃபில்டர் பண்ணி கொடுத்தாச்சு. இது போக கீ இன்சைட்ல பாத்தீங்கன்னா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? சரிங்களா? அடுத்து இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்ல மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இருக்குதா? இல்ல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு காட்டுது. இங்க பாரு சிக்னல் ஸ்ட்ரென்த் என்ன சொல்லுதுங்க? 60% சொல்லுது. ஆனா புட் சைடுல பையர் சைடுல அங்க பூரா 0 இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்போ 60% ப்ராபபிலிட்டி என்ன இருக்குங்க? நமக்கு வந்து கால் சைடு தான் இருக்கு. அதே மாதிரி பாருங்க 70% எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி என்ன சொல்லுது? புல்லிஷா இருக்கு, நம்ம கால் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஓகே, அனைவருக்கும் நன்றி. நான் திரும்ப மீண்டும் மற்றொரு செஷன்ல சந்திக்கிறேன். சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தாங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9894088555 அதில் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இது போய் எங்களோட டெலிகிராம் குரூப்ஸ் இருக்கு. நீங்க அதுலயும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ண உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். எஸ் சார், தேங்க்யூ சார்.